அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, now கரங்கள் ஒசரட்டுமே, தேக்கோ வழக்கு மாத்தமே now. குழந்தை சிரிப்புள்ள பேசுதா, இமயம் வல்லம் போல மாசுதா, மனச பறிக்கிற கிரேசுதா, என்ன சிவன பத்தி பேசுதா. குக்கு குக்குலி பவர் ஹவுஸ் எனக்கும் குறையாத மவுசே. Thank you. Next, I am privileged to invite 2024-25 Secretary and 25-26 Presidents, Rotarian R. Ramarajan. Please, we welcome you, sir. கொஞ்சம் கைதட்டல் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கே. நீங்கள் கைதட்டலைன்னா ஒரு மியூசிக் போட்டுருவாருங்க. I would like to invite 2025-26 Secretary, Rotarian D. Manikandan. Welcome you, sir. I am pleased to invite 2025-26 Treasurer, Rotarian N. Maheshwaran on stage. Welcome you, sir. வாழ்த்துறை வழங்கி நம்மை சிறப்பிக்க வருகை தந்துள்ள அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் என் கவிதா அவர்களை மேடையில் அன்போடு வரவேற்கிறோம். பெண்கள்லாம் கொஞ்சம் நல்லா கை தட்டலாமே, நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் தானே. வாங்க. ரீஜனல் கோஆர்டினேட்டர் ரொட்டேரியன் AF ஆண்டனி பிரேம்குமார் அவர்களை பணிவன்போடு மேடையில் வருக என்று வரவேற்கிறோம். வெல்கம் யூ சார். எல்லாவற்றிற்கும் மகுடம் வைத்தாற்போல் கேக்கின் மேல் அழகுற அமைக்கப்பட்ட கிரீம் போல இன்றைய விழாவின் தலைமை விருந்தினராக வருகை தந்துள்ள அன்பு சகோதரர் ரொட்டேரியன் A. லியோ ஃபெலிக்ஸ் லூயிஸ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். Bloody sweet. Thank you, sir. வாழ்வின் ஏடுகளில் புதிய விஷயங்கள் எப்போதும் விரும்பத்தக்கவை. புதிய புத்தகம், புதிய ஆடை, புதிய நகை, புதிய மனிதர்களின் அறிமுகம் என புதியவற்றை மனம் எப்பொழுதும் விரும்புகிறது. இன்று குரு பூர்ணிமா. இன்று துவங்கும் நற்செயல்கள் 100 மடங்கு நற்பலன்களை தருவதாக சொல்லப்படுகிறது. கூடுதல் போனஸாக இயற்கையின் ஆசீர்வாதமாக மழை. நல்ல விஷயங்களை கனவு காண்போம், செயல்படுத்துவோம், சமூகத்தை இன்னும் உயர்த்துவோம். May I request our chief guest, DGN Rotarian A. Leo Felix Louis, to adorn the collar to our president, Rotarian J. Julian Prakash, please. Bloody sweet. நமது ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை எலீட்டின் வரலாற்றில் கல்வெட்டாய் இடம்பெறப் போகும் இந்த பதவியேற்பு விழாவினை தமிழன்னையின் ஆசையோடு துவக்கவிருக்கிறோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மரியாதையை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்வது தேசிய கீதம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्च
चञ्चल जलधितरङ्गा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे May I invite Rotarian M. Dhananjaya Chaturvedi to present Rotary Grace, please. May I request the audience to stand for some time? Hi, good evening to all. The Rotary Grace. O God and giver of all good, we thank Thee for our daily food. May Rotary friends and Rotary ways help us save Thee all our ways. Thank you. Thank you, Mr. Chaturvedi. I would like to invite Rotarian RSK Sudhakar to present 4-way test, please, sir. Good evening, everybody. The 4-way test of the things we think, say, or do. Is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill and better friendships? Will it be beneficial to all concerned? Thank you. Thank you very much, sir. Thank you, audience. வரவேற்பு வழங்குதல் என்பது ஒரு கலை. அகத்தினின்று பொங்கும் அன்பு மலர்களை வார்த்தைகளாக கோர்த்து மாலையாய் தொடுத்து வருகை தந்திருக்கும் அன்பாளர்களை சிறப்பித்தல் என்பது தனித்துவம் மிக்க ஒரு கலை. அதனை மேலும் அழகாய் செய்ய ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை எலீட்டின் தலைவர் ரொட்டேரியன் ஜே. ஜூலியன் பிரகாஷ் அவர்களை அழைக்கிறோம். சட்டமும் வணிக மேலாண்மையும் கற்ற போதும் இதயத்தில் ஈரத்தை நிரப்பிக் கொண்ட பண்பாளர், கல்வி ஒன்றால் மட்டுமே கடைத்தேற முடியும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்வை எதிர்நோக்கும் பெண் குழந்தைகளுக்கு இலவசமாய் கல்விக் கொடையை வழங்குகிறார். ஜல்லிக்கட்டு ஆதரவாளர், ஜல்லிக்கட்டு தொடர்பான இளமை என்ற திரைப்படத்தை தயாரித்து இயக்கியுள்ள படைப்பாளர், ரோட்டரியில் தான் ஏற்ற பொறுப்புகள் அனைத்தையும் மேலதிக கவனத்துடன் திறம்பட செயலாற்றி நிர்வகித்தவர், அனைவரிடமும் இனிமையாக பழகக்கூடியவர், ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை எலீட்டின் 24-25 வருடத்திற்கான தலைவர் ரொட்டேரியன் ஜே. ஜூலியன் பிரகாஷ் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு மிகுந்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பாராட்டுக்கு நன்றி மேடம். அனைவருக்கும் வணக்கம். மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப 120 ஆண்டுகளுக்கு மேலாக சக மனிதனின் துன்பத்தில் பங்கெடுத்து அவனின் தேவைகள் கருதி அவனுக்கு என்னென்ன தேவையோ எந்த நேரத்தில் அவன் துயரத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் ஒரு உன்னதமான சேவை அமைப்பான பன்னாட்டு ரோட்டரியின் முக்கிய அங்கமான ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை எலைட் சங்கத்தின் 17வது பதவியேற்பு விழாவிற்கு வந்திருக்கும் அண்ணன் மேஜர் டோனர் 27-28ஆம் ஆண்டின் மாவட்ட ஆளுநர் அப்படின்னு ஷார்ட்டாக சுருக்கிற முடியாது. இந்த ஒலிம்பிக்லாம் ஓடுவோம்ல, நம்ம பார்த்தோம்னா ஒரு தங்க மெடல் வாங்கியிருப்போம், கோல்டு மெடல், ஒரு மெடல் வாங்கியிருப்போம். இது அவருக்கு ஃபஸ்ட்டு மெடல், அவ்வளோதான், முதல் தங்கப்பதக்கம். இன்னும் பல பதக்கங்கள் காத்திருக்கின்றன. பன்னாட்டு ரோட்டரியில் இன்னும் உயர் பதவிகளுக்கு செல்லக்கூடிய முழு தகுதி படைத்தவர் அண்ணன் திரு லியோ ஃபெலிக்ஸ் லூயிஸ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். பொறியாளர், அதாவது பேஸ்மெண்ட்டு, பொறியாளர்னா பேஸ்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், அப்படி பொருளாளர், செயலாளர், பிறகு தலைவர் என்று படிப்படியாக ஒவ்வொரு பதவியையும் சிறப்பித்து வந்திருக்கும் நமது புதிய தலைவர், கடந்த ஆண்டின் செயலாளர், தற்போதைய தலைவர் திரு ராமராஜன் அவர்கள். பொறியாளர் அல்லவா, சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது சங்கத்தை மேலும் சிறப்பாக்க மெருகூட்ட பட்டி, டிங்கரிங், அந்த வால் புட்டி, இன்டீரியர் டிசைன், தேவையில்லாம் ஆணிலாம் பிடுங்கிறது எல்லாத்தையும் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார்ன்ற
நம்பிக்கையோடு அவரை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவருக்கு உறுதுணையாக இருக்கும் பல கம்பெனிக்கு அடுத்தடுத்து மேலே போகிறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்குற ஒரு கோ எக்ஸ்பர்ட்ஸ் மணிகண்டன் அவருக்கு மிகவும் உதவிகரமாக வலதுகரமாக இருப்பார். செயலாளர் திரு மணிகண்டன் அவர்களை வரவேற்கின்றேன். அதேபோல் பொருளாளர் திரு மகேஸ்வரன் அவர்களை வரவேற்கின்றேன். என்னை ரோட்டரிக்கு அறிமுகம் செய்தவர் கவிதா மேடம் அவர்கள். எங்கே போனாலும் சரி நம்ம கிளப்போட உமன் ரெப்ரசன்டேஷனாக செல்லும் இடங்களுக்கெல்லாம் சென்று நமது சங்கத்தை மென்மேலும் உயரச் செய்த ஒரு உன்னதமான உழைப்பாளி. நாங்கள் அவரை ராஜமாதாவாக தான் பார்க்குறோம். எல்லோருடன் சகோதரி நட்புடன் பழகக்கூடியவர். அவரை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்தியாவில் 3வது கிளப், தமிழகத்தில் 2வது கிளப், தென் தமிழகத்தில் மதுரையில் 1வது கிளப், அப்படி மதுரை மெயின் கிளப். அதிலிருந்து 70 வருடங்களுக்கு மேலான பாரம்பரியத்தை கொண்ட அந்த கிளப்பிலிருந்து இன்று ஆர்சியாக உருவெடுத்து நமது சங்கத்திற்கும் ஆர்சியாக பொறுப்பேற்றிருக்கும் அண்ணன் ஏஎஃப் ஆண்டனி பிரேம்குமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் பிடிஜிஸ், முன்னாள் ஆளுநர்கள், உதவி ஆளுநர்கள், ஆர்சிஸ், ஏஜிஸ், பிரசிடென்ட்ஸ், பிற சங்க தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். சர்வீஸ் அபவ் செல்ஃப், அதுதான் நம்ம ரோட்டரியோட மோட்டோ, எல்லாருக்கும் தெரியும். நம்ம சர்வீஸ் அபவ் செல்ஃப் நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம குடும்பம் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அப்படி நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கும் நமது குடும்பத்தினர் அனைவரையும் வருக வருக என்று இந்த விழாவிற்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் மேலும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். நெகிழ்வான அற்புதமான வரவேற்புரை நல்கிய ரொட்டேரியன் ஜே ஜூலியன் பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி. பாகுபலின்னு ஒரு பெரிய பேன் இண்டியா ஹிட் மூவியை தொடர்ந்து இயக்குனர் ராஜமௌலி கொடுத்த மற்றொரு பிளாக் பஸ்டர் ஹிட் என்னன்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும், RRR அப்படிங்கிறது. இந்த வருஷம் ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை எலைட்டின் ஒரு பிளாக் பஸ்டர் இயராக இருக்க போகிறதுன்னு நம்பலாம். ஏன்னா இந்த வருஷ பிரசிடென்ட் RRR ரொட்டேரியன் ராமராஜன். அவரை பற்றிய ஒரு ஏவி இதோ. கட்டிடம் என்பது சுவர் அல்ல, அது ஒரு கனவு. கனவுகளை கட்டி எழுப்பும் கரம் ரொட்டேரியன் ராமராஜன் அவர்களின் வாழ்க்கை பயணம். ஒரு கட்டிடம் என்பது சுவர் அல்ல, அது ஒரு கனவு. இந்த எண்ணத்துடன் ஒவ்வொரு திட்டத்தையும் சமூகத்தின் மேம்பாட்டை நோக்கி நகர்த்தியவர் ரொட்டேரியன் ராமராஜன். பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள் என மதுரையின் நகர வளர்ச்சிக்கு சுவடிட்டவர்கள் வரிசையில் தொலைநோக்கு பார்வையாளராக பல பணிகள் புரிந்த அவரது ஐயாவின் மரபை இன்று தொடர்ந்து செழிக்கச் செய்கிறார் அவருடைய வாரிசாக. மதுரை மாநகரில் திரு ராதாகிருஷ்ணன், திருமதி விஜயலட்சுமி தம்பதியருக்கு பிறந்த ராமராஜன் தனது வாழ்க்கை துணைவியாக திருமதி இந்துஜா அவர்களை தேர்ந்தெடுத்து யஸ்வந்த், குருஷாந்த் என 2 மகன்களின் பாசமிகு தந்தையாக மகிழ்ந்து வாழ்கிறார். இவர் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்புகளை பூர்த்தி செய்த பின்னர் இந்தியாவின் மத்திய அரசு நிறுவனத்தில் 7 ஆண்டுகள் அதிகாரியாக பணிபுரிந்த அனுபவம் அவருடைய பார்வையை விரித்தது. ஒரு கனவு, ஒரு பாரம்பரியம், ஒரு பசுமை எதிர்காலம். இந்த எண்ணம் தான் அவரை யாகு பில்டர்ஸ் அண்ட் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் எனும் நிறுவனத்தை நிறுவச் செய்தது. இன்று அந்த நிறுவனம் கட்டுமானத் துறையில் முன்னணி பெயராக திகழ்கிறது. அரசு அமைப்புகள் போல PWD, ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் போன்ற துறைகள் அங்கீகரிக்கப்பட்ட கான்ட்ராக்டராகவும் திறமையாக செயல்பட்டு வருகிறார். தரமும் நேர்த்தியும் கலந்த திட்டங்கள் மூலம் நூற்றுக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை வென்றவர். அதனால்தான் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் CRIC போன்ற அமைப்புகளின் முக்கிய பொறுப்புகளில் பங்களித்து வருகிறார். பொறியியல் துறையில் பிடெக் பட்டதாரியாக திகழும் இவர் பசுமை எதிர்காலத்தையும் கட்டியெழுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் தற்போது வேளாண் சார்ந்த தொழில்களிலும் தடம் பதித்து வருகிறார். மண்ணையும் மனிதனையும் இணைக்கும் ஒரு புதிய கட்டுமானம்.
2022ஆம் ஆண்டில் அவரது தொழில்மிகு பற்றுதலும் சமூகத்திற்கான அக்கறையும் அவரை ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை எலீட்டின் உறுப்பினராக இணைக்கச் செய்தது. அங்கே தொடர்ந்து பொருளாளர் மற்றும் செயலாளர் என பல பொறுப்புகளை சிறப்பாக வகித்து இன்று 2025-2026ஆம் ஆண்டிற்கான சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தொழில் என்பது வெறும் பணம் சம்பாதிக்கும் பயணம் அல்ல, அது ஒரு சமூகத்தை உயர்த்தும் பாதை என்பதை தனது வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நிரூபித்து வரும் ரொட்டேரியன் ராமராஜன் அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறேன். Welcome, Mr. RRRR. We, the members of Rotary Club of Madurai Elite, are really proud to have you as our president. Ladies and gentlemen, now we are going to witness the ceremony of exchanging the collar. May I request Rotarian J. Julian Prakash to do the honor to Mr. Ramarajan by exchanging the collar, please. Good evening, friends. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நேரம். 2024-25 இந்த வருடத்தை மிக சிறப்பாக மதுரை எலைட் ரோட்டரி சங்கத்தை மிக சிறப்பாக இந்த ஒரு வருடம் சிறப்பாக நடத்திய அருமை தம்பி ஜூலியன் பிரகாஷ் அவர்களுக்கு நம்ம அனைவரும் ஒரு கைத்தட்டு ஒரு பாராட்டு கொடுத்துருவோம். உண்மையிலே ரொம்ப அருமையாக பண்ணாப்புல, அவரோட வாழ்த்துறையுமே பயங்கரமாக இருந்தது, வரவேற்புரை. ஓகே, இந்த வருடம் சிறப்பாக பண்ண ஜூலியன் பிரகாஷ் அவருடைய பணி முடிவு பெற்று இந்த புதிய பணியை ஏற்க ரோட்டியன் ராமராஜ் அவர்கள் இருக்க உள்ளார்கள். அதன் அடையாளமாக உங்களுடைய காலரை அவருக்கு அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன ஒரு பெருமிதமான கூட்டம் நடத்துவதற்கான ஞாபகம் அவர்கள் ஒப்படைக்கப்படுகிறது. என்ன ஒரு பெருமிதமான நிகழ்வான தருணம். பல கைத்தட்டல்கள் வாயிலாக புதிய தலைவர் ரொட்டேரியன் ஆர் ராமராஜன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிப்போம். சங்கத்திற்கான சார்ட்டர்ட் அவரிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. இருக்கையை மாற்றி அமர்ந்து கொள்ளவும். இந்த நிமிடம் முதல் மதுரை எலைட் ரோட்டரி சங்கத்தின் 17வது தலைவராக ரோட்டரியன் ராமராஜ் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்சம் நல்ல நம்ம ஒரு அரங்கு நிறைந்த ஒரு பலத்த கைத்தட்டல் மூலமாக நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாமே. I wish you all the very best, sir. அடுத்ததாக செயலர் செக்ரட்டரி 17வது மதுரை ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை எலைட்டின் 17வது செயலாளராக மணிகண்டன் அவர்கள் செக்ரட்டரியாக ரோட்டரி மணிகண்டன் அவர்கள் செக்ரட்டரியாக பதவியேற்குள்ளார். அதன் அடையாளமாக அதற்கு பின்னை ராமராஜ் அவர்கள் புதியதாக பொறுப்பேற்றுள்ள ராமராஜ் அவர்கள் பின்னணிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை எலைட்டின் 17வது செயலாளராக ரோட்டரியன் மணிகண்டன் அவர்கள் பதவியேற்றுள்ளார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல பொருளாளராக மகேஸ்வரன் அவர்கள் பொருளாளராக பதவியேற்றுள்ளார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதன் அடையாளமாக அவருக்கு பின் குத்தி கணக்குகளை அவரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சென்ற வருட கணக்கை புதிய பொருளாளரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீ கொடுத்துருப்பா. தேங்க்யூ. புதிய தலைவர் செயலர் பொருளாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் சார். புதிய செயலாளரை அறிமுகப்படுத்தும் ஒரு ஏவி இதோ உங்கள் முன்னால். ஒரு மனிதர் ரொட்டேரியன் மணிகண்டன் அவர்களின் கதை. காவல்துறை மற்றும் இராணுவத்துறை குடும்ப பின்னணியில் இருந்து வந்த இவர் 2 துறைகளிலும் வாய்ப்புகள் தவறிய பின்னர்
தனது கனவை நோக்கி பயணிக்கத் தொடங்கினார். தனது கல்வியை வணிகத்துறையான MBA துறையில் பட்டப்படிப்பை முடித்தார். இவரின் தனித்துவமான முயற்சியில் இந்தியாவிற்கு பொருளாதார ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் Go Experts Private Limited என்ற பிசினஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் நிறுவனத்தை 2020 ஆண்டில் தொடங்கினார். மேலும் இந்நிறுவனம் RMB, அதாவது ரோட்டரி மீன்ஸ் பிசினஸ், BNI மற்றும் மெடிட்சியா போன்ற அமைப்புகளில் பயணித்து வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் SMEs வளர்ச்சி பெறும் வகையில் அவர்களுக்கு தேவையான ஆதரவை வழங்குவதே இந்நிறுவனத்தின் நோக்கமாகும். இவர் சாதாரணமான வணிக ஆலோசகராக அல்ல, மாற்றத்தை உருவாக்கும் தலைவர். கடந்த 20 ஆண்டுகளாக தொழில்முறை உலகில் தனது அசாதாரணமான அனுபவத்துடன் பிரகாசித்து வந்தவர். அதில் 18 ஆண்டுகள் தனது முழு நேரத்தையும் வணிக மேலாண்மை மற்றும் மனிதவள மேலாண்மை ஆலோசனைக்கு அர்ப்பணித்து வருகிறார். இவர் 50க்கும் மேற்பட்ட துறைகளில் செயல்படும் 200க்கும் அதிகமான சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களோடு நேரடியாக இணைந்து பிசினஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங், பீப்பிள், ப்ராசஸ் மற்றும் டெக்னாலஜி ஆகிய 3 தளங்களிலும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறார். இது ஒரு பணியாளரின் எதிர்காலத்தை மாற்றியது மட்டுமல்ல, ஒரு நிறுவனத்தின் எதிர்காலத்தையே மாற்றியமைத்தது. 5000த்திற்கும் அதிகமான நபர்களை அந்தந்த நிறுவனங்களுக்கு ஏற்றாற்போல் டெவலப் செய்த நிறுவனங்களின் அடித்தள பணியாளர்களின் கட்டமைப்பை உருவாக்கினார். 21,000 மணி நேரங்களுக்கும் அதிகமான ட்ரைனிங்கை SME நிறுவன தலைவர்களுக்கும் பணியாளர்களுக்கும் மற்றும் நிறுவன இயக்குநர்களுக்கும் வழங்கி வருகிறார். இந்த பயிற்சி பணி அவரை ஒரு மோட்டிவேஷனல் மற்றும் பப்ளிக் ஸ்பீக்கராக உருவாக்கியுள்ளது. பல்வேறு தொழில்முறை மேடைகளிலும் நிறுவன நிகழ்ச்சிகளிலும் டிரான்ஸ்பர்மேஷன் கீனோட் ஸ்பீக்கராக திகழ்கிறார். இவர் பணியாற்றும் ஒவ்வொரு தொகுதியிலும் Go Experts என்பது ஒரு வணிக சேவை நிறுவனமாக மட்டுமல்ல, ஒரு நிறுவனத்தின் வாழ்க்கையை மாற்றும் பயணத்தின் துணைவனாகவும் இருக்கிறது. இவர் சமூகத்தில் வகித்த முக்கிய தலைமை பொறுப்புகள். BNI அமைப்பில் 2 முறை வைஸ் பிரசிடென்டாக பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றி தற்பொழுது ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை எலீட்டில் செக்ரட்டரியாக பொறுப்பேற்க உள்ளார். வணிகத்துறையில் மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் சமூக மாற்றத்திலும் தன்னை இணைத்துக் கொள்ள ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை எலீட்டில் 2022 முதல் உறுப்பினராக இணைந்து பல்வேறு சமூக சேவைகளை சிறப்பாக செய்து வருகிறார். இவரின் தந்தை திரு தர்மர் மற்றும் தாயார் திருமதி சாந்தி ஆவார்கள். இவரின் துணைவியார் ரொட்டேரியன் சரண்யா மணிகண்டன் அவர்கள் மதுரை ரோட்டரி மல்லிகை சங்கத்தின் உறுப்பினர், RNB-யின் முன்னாள் தலைவர் மற்றும் மெடிட்சியாவின் உறுப்பினராகவும் உள்ளார். இவர் தனது கணவர் ரொட்டேரியன் மணிகண்டனுடன் இணைந்து ரோட்டரி அமைப்பில் பயணிக்கிறார். இவர்களுக்கு NS அகரன் என்ற அன்பு புதல்வன் உள்ளார். மாற்றம் என்பது ஒரு கனவு மட்டுமல்ல, அதற்கு வழிகாட்டும் ஒரு மனிதன் இருந்தால் அது நிஜமாகும் என்பதற்கு உதாரணமாய் பயணித்து வரும் ரோட்டேரியன் மணிகண்டன் அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறேன். தலைவர் ஒரு RRR என்றால் செக்ரட்டரி ஒரு PPP, பர்சன் ஆஃப் பிரின்சிபல்ஸ், பர்சிவரன்ஸ் அண்ட் பெர்ஃபெக்ஷன். இதை நான் சொல்லலைங்க, அவரோட ஒய்ஃப் தான் சொன்னாங்க, சரண்யா மணிகண்டன் அவர்கள் தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ அவருக்கு இந்த RRR PPP கூட்டணி புதிய உயரங்களை தொட நாம் நிறைய வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். தொடர்வது நம்முடைய புதிய தலைவரின் ஏற்புரை. நான் சொன்னதை நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல, அதனால திருப்பி சொல்றேன். பாகுபலிங்கிற பிளாக் பஸ்டரை தொடர்ந்து RRRன்னு ஒரு பிளாக் பஸ்டர் மூவி வந்தது. அது போல இந்த வருடம் நம்மளோட கிளப்போட தலைவரும் RRR இருக்கிறதுனால ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் மாதிரி நம்முடைய எலீட் கிளப்பை முன்னுக்கு கொண்டு வருவார்னு நம்புறோம். தொழில் என்பது பணம் சம்பாதிக்கும் பயணம் மட்டுமல்ல, சமூகத்தை உயர்த்தும் பாதை என்றும், கட்டுமானம் என்பது கட்டிட உருவாக்கம் மட்டுமல்ல, கனவுகளை நனவாக்கும் செயல் என்றும் இலக்கை நோக்கிய வைர வரிகளை கையாண்டு இயங்குபவர். கான்கிரீட் கட்டிட உருவாக்கத்தில் நிபுணத்துவம் பெற்று வளர்ச்சி அடைந்தாலும் அதற்கு இணையாக வேளாண் துறையிலும் தன் கவனத்தை திருப்பியுள்ளார். பாரம்பரியத்தின் வேர்களை இறுக பற்றியவாறே பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கும் திறன் பெற்றுள்ளார். தனது பெயரை இனிஷியலாக கொண்ட தனது மகன்கள் யஷ்வந்த், குருஷாந்த் இருவரின் முதலெழுத்தை கொண்டு யாகு பில்டர்ஸ் அண்ட் லேண்ட் ப்ரமோட்டர்ஸை துவக்கி கான்செப்ட் டு கிரியேஷன் என்ற டேக் லைனுடன் வெற்றிகரமாக இயங்கி வருகிறார்.
பல்வேறு தளங்களில் முனைப்புடன் இயங்கும் துடிப்புமிக்க செயல் வீரரான ரோட்டேரியன் ஆர் ராமராஜன் அவர்கள் தற்போது ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை எலீட்டின் தலைவராக தனது முத்திரையை பதிக்கவிருக்கிறார். திரு ஆர் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எக்கச்சக்கம்மா ஒன்ன கண்ட ஹார்ட் பீட் தான் ஏறுதே. தேங்க்யூ மேம், பயங்கர கிரேஸாக இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். என்னோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ஷியல் ஸ்பீச் இது. ரொம்ப பொயட்ரிக்காவோ ஃபார்மலாலாம் இருக்காது, கொஞ்சம் யதார்த்தமாக பேசுவேன். ஸோ எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேமிலி இங்கே இருக்காங்க, என் ஒய்ஃப் என் பசங்க எல்லாம் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம் எந்திரிச்சிட்டிங்களா? பிகாஸ் அவங்க கொடுத்த சப்போர்ட்டில் தான் நான் இன்னும் ஃப்ரீயாக இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ லேட்டானாலும் எதுவும் கேட்குறதில்ல. ஸோ அந்த தைரியத்தில் தான் இங்கே எல்லாமே நிற்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தேங்க்ஸுங்கிறது வந்து என்னோட எலைட் ஃபேமிலி. ஸோ நாங்கள் எலைட் மெம்பர்ஸ் கிடையாது, நாங்கள் எல்லாமே ஒரு எலைட் ஃபேமிலி. ஸோ எல்லா எலைட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்னோடய ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. பிகாஸ் நீங்கள் தொடர்ந்து கொடுக்குற உற்சாகத்தில் தான் நான் வரிசையாக வந்தேன், இப்போ இங்கே நிற்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. ஸோ ஏற்புரைன்னு சொன்னீங்க, இதில் சில வாழ்த்துறையும் இருக்குது. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 24-25 வாகை டீமுக்கு நான் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துறை வழங்கணும். பட் எங்களை நாங்களே பெருமையாக பேசக்கூடாது, ஏன்னா அந்த டீமில் நான் தான் செக்ரட்டரி. ஆனால் எங்கள் அண்ணன் பிரசிடெண்ட்டை நான் பேசலைன்னா அது நல்லா இருக்காது. ஒரு கிளப்பை எப்படி ரன் பண்ணணும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்படி தாண்டா இருக்கணும்னு அப்படி காட்டினவர் எங்கள் அண்ணன். அவருக்கு கொஞ்சம் பக்கபலமாக இருந்திருப்பேன் நானும் நினைக்கிறேன். ஸோ அண்ணே தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. அதே மாதிரி என்னோட ட்ரெஷரர் என்னோட ஒவ்வொரு இதுலேயுமே கூட இருந்தான். என்ன ஹெல்ப் கேட்டாலும் எப்போ எது கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறவன் நட்டேஷ். தேங்க்யூ நட்டேஷ். நீங்கள் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டீங்க, அதை எப்படி பிரேக் பண்ண போகிறேன்னு தெரியல, பட் ட்ரை பண்ணுறேண்ணே. அடுத்து எங்களோட அண்ணன் சீஃப் கெஸ்ட் லியோனை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து வாகை பெல்சன் செட்ஸில் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறோம். அண்ணன் மாதவன் அண்ணன் தான் எங்களை வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு, டே தம்பி லியோ அப்படின்னு சொல்லிட்டு. முதல் நாள் ஃபெலோஷிப்பில் இன்ட்ரோ ஆகிறோம், பயங்கரமாக பேசிக்கிருக்கோம் அண்ணன் இதுன்னு. ஸோ அடுத்த நாள் நேற்று யோசித்து பார்த்தேன், என்னடா கவர்னர் கேண்டிடேட், அப்போ நான் பாட்டுக்க பயங்கரமாக வேறு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. சரி கொஞ்சம் மரியாதையாக பேசுவோன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சார் அப்படின்னு பேசிக்கிறேன். ஒரே வார்த்தை அப்படி நிப்பாட்டுறா அப்படின்னாரு. அண்ணனுக்கு கூப்பிட்டா என் கூட பேசு, இல்லாட்டினா அதோட விட்டுரு அப்படின்னாரு. ஸோ அன்னைக்கு தொடங்கின பாண்டிங் தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் அண்ணனுக்கும் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. எங்கள் அண்ணன் வந்து ஆள் மட்டும் பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்க மாட்டார், அவர் பண்ணுற வேலைகள்லாம் பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கும். ஆமாண்ணே, உண்மைண்ணே. உங்களை நிறைய இடத்துல நான் இன்ஸ்பிரேட் பண்ணியிருக்கேண்ணே. உண்மையாக சொல்ல போனால் உங்கள் பயோபிக் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சில பேருக்கு இங்கே தெரியாது, பட் எனக்கு உங்கள் பயோபிக் தெரியும். உங்கள் பயோபிக்கில் என்னோட லைஃப் டேக்லைனும் கொஞ்சம்லாம் ஒத்து போகும். நீங்கள் எப்படி ஒரு 0லேருந்து இப்போ இந்த லெவலில் வந்திருக்கீங்களோ, அதே மாதிரியும் நானும் ஒரு நல்ல வெல் டு ஃபேமிலி ஒரு சர்டன் சர்க்கம்ஸ்டன்ஸில் 0 ஆகிறேன். ஸோ அப்படியே உங்களை மாதிரியே தான் எந்திரிச்சு ரன் ஆகிறேன். அப்படியே ரன் ஆகி ஒரு நல்ல இடத்துல வந்து நிற்கிறேன், இங்கேயும் சேர்த்து தான். ஸோ அந்த விஷயம் வந்து உங்களை பார்த்து தானே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ இதெல்லாம் உங்கள் பயோபிக் தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த வாழ்க்கை வரலாறுலாம் தெரியும், அது எனக்கும் தெரியும். அதே மாதிரி எங்கள் அண்ணன் கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அண்ணன் வந்து எப்படின்னா லியோ படத்தில் வர பார்த்திபன் மாதிரி இருப்பார், ஆனால் பண்ணுறதெல்லாம் லியோதாஸ் வேலையாக தான் பண்ணுவார். ஸோ அப்படிப்பட்ட அண்ணன் உங்களை நான் இங்கே வச்சதில் வெரி மச் ஹானர்ண்ணே. தேங்க்யூண்ணே. அடுத்து ஆர்சி, உண்மையில் அவர் எங்கள் அண்ணன் தான். அவரை பற்றி என்ன சொல்கிறேன்னு தெரில. ஆனால் பொதுவாக வந்து ரோட்டரியில் வந்து ஒரே கிளப்பில் வந்து ஆர்சி ஏஜிலாம் கொடுக்க மாட்டாங்க, பட் எலைட் கிளப்பில் கொடுத்துருக்காங்க. மதுரை மக்கள் இங்கே இருந்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும், மதுரை மக்களுக்கு அது ஆல்ரெடி தெரியும். அண்ணன் வந்து இணைஞ்சிருக்கிறது மட்டும்தான் மெயின்ஸ் கிளப்பு, பட் அவங்க ஃபேமிலி எல்லாம் அண்ணனை முதற்கொண்டு எல்லாமே வந்து எங்களோட எலைட் கிளப்பு. நான் எலைட்டில் ஜாயின் பண்ணதுலேருந்து அண்ணனோட பல ஈவெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அண்ணனோட மட்டும் இல்லை, அண்ணனோட ஃபேமிலி. நான் அண்ணன் வராட்டினா கூட அண்ணன் ஃபேமிலி எங்களோட வந்துடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அண்ணனை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா யாரையுமே கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர். ஸோ அப்படியே ஒரு குட் ஹியூமன் பீயிங் அண்ணன். நான் பிரசிடெண்ட்டாக அண்ணன்ட்ட சொல்லவும், டேய் நீ பிரசிடெண்ட் ஆக போகிற, கிளப்புக்குள்ளே பலது வரும், வெளியிலையும் பல விமர்சனங்கள் வரும், எதையுமே மண்டையில் ஏற்றாத, உன்னோட ரோலை என்ஜாய் பண்ணி பண்ணுன்னு சொன்னவர் நல்லவர். ஸோ அண்ணன் நான் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த சூரியவம்சம் படத்தில் சொல்கிற மாதிரி தான்,
அவர் ஆர்சி கிடச்சிருக்கிறதுக்கு வந்து நான் தான் பெருமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ, வெல்கம்ண்ணே. அடுத்து ஏஜி மேம், எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் ஹோம் கிளப். அண்ணன் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ராஜமாதான்னு. உண்மையிலே ராஜமாதா தான். இதில் என்ன பெருமைக்குரிய விஷயம்னா, மேடமோட பிரசிடென்ஷியல்ஷிப் தான் நான் வந்து மெம்பராகவே ஆகிறேன். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பெருமை மிகு விஷயம். இன்னொன்று, எங்கள் கிளப்போட ஃபஸ்ட்டு லேடி பிரசிடெண்ட். நாங்கள் எல்லாம் ஜென்ஸாக இருக்கும் போது ஃபஸ்ட்டு லேடி பிரசிடெண்ட்டாக பொறுப்பேற்று, இதுக்கு முன்னாடி அவங்க பீரியடுக்கு முன்னாடி மாதவன் அண்ணன் ஒரு பேரியர் செட் பண்ணார். ஆக்சுவலாக மாதவன் அண்ணன் மாதிரி யாருமே ஒர்க் பண்ண முடியாது. அவர் ஒரு பேரியர் செட் பண்ணிட்டாரு. அதெல்லாம் எப்படிடா உடைக்கிறதுன்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தைரியமாக இருந்தாங்க. அண்ணன் எல்லாருமே சப்போர்ட்டோட அடித்து தூள் கலப்புனாங்க. சொல்ல போனால் எங்கள் எலைட்டோட பிராண்ட் அம்பாசிடர் அவங்க தான், கவிதா மேம். எங்கேனாலும் அவங்க தான் இருப்பாங்க எங்கள் பிராண்டை இது பண்ணுறதுக்கு. மேம் வெல்கம் மேம். இன்னொன்று வந்து அவங்க வந்து இருக்க பிரசிடென்ட்டில் ஒரு மணிமகுடம்னா அவங்களும் எங்களுக்கு ஒரு மணிமகுடம் தான். ஸோ தேங்க்யூ மேம். அடுத்து முக்கியமானது என்னோட செக்ரட்டரி மணிகண்டன், ட்ரெஷரர் மகேஷ் அண்ணா. நீங்களாம் இருக்கீங்க தாண்டா, நான் இங்கே நிற்கிறேன். கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் வேலை எப்போயோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பல பிளான் வச்சுருக்கோம். பட் எல்லாத்தையும் இந்த நேரத்தில் சொன்னோன்னா டைம் எடுத்துரும். ஸோ ஒவ்வொரு இதாக நாங்கள் சொல்கிறோம். ரோட்டரிக்கு வந்தோம்னா, இப்போ ரோட்டரியில் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட்ஸ் மேம் 3 ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ், 7 ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. நம்ம எலைட் கிளப்பில் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட்டையும் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம எலைட் வந்து நம்ம சிக்னேச்சர் ப்ராஜெக்ட்ஸ்னு நிறையா வச்சுருக்கோம். அதை எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம், எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி நாங்கள் 3 பேர் ஒரு பிளான் பண்ணோம். நம்ம ஒரு புதுசாக ஒரு ட்ரீம் கான்செப்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரீம் காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணோம். ட்ரீம் காயின்னா அது ஒரு கான்செப்ட் தான். அது எப்படின்னா, அந்த காயின் இருக்கும். அந்த காயின் வந்து ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு மெம்பர்கிட்ட பாஸ் ஓவர் பண்ணுவோம். அந்த வீக் அந்த மெம்பரை வந்து என்ன பண்ணணும்னா, அந்த மெம்பர் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம், அவங்க மனசுக்கு பிடிச்ச விஷயம், இது வந்து நம்ம ரோட்டரிக்காண்டி பண்ணல, வேற யாருக்காண்டி பண்ணல, நம்மளோட மனசு திருப்திக்கு நம்ம செல்ஃப் அதுக்காண்டி பண்ணுறோம். அதுதான் ஒரு டீமாக வச்சுருக்கோம், ஒன் குட் டீட் வீக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு சின்ன விஷயம் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணோம். ஸோ இதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணலான்னு வச்சுருக்கோம். ஸோ நம்ம மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இது ஒவ்வொரு வாரம் பாஸ் ஓவர் ஆகும். அந்தந்த வாரம் அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணுங்கள். முடிஞ்சால் அதை ஒரு செல்ஃபி எடுங்க, இல்லை ஃபோட்டோ எடுங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு பேஷண்ட்டை பாருங்கள், ஒரு கேன்சர் பேஷண்ட்டை பேசுங்க, இல்லை ஒரு ஓல்டேஜ் ஹோமில் போய் அவங்களோட கொஞ்ச நேரம் டைம்ஸ் பண்ணுங்க, அவங்ககிட்ட ஒரு செல்ஃபி எடுங்க, இல்லை அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுங்க. சொல்லப்போனால் நம்ம இன்னொரு கான்செப்ட் கூட ரெடி பண்ணலாம். அவங்ககிட்ட ஃபோட்டோ எடுங்க, ஒரு ட்ரீம் ஸ்மைல் கான்செப்ட்னு கூட ஒன்று ரெடி பண்ணலாம். அந்த ஃபோட்டோவை வச்சு நம்மளே ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி அதில் ஒரு இது நல்ல டீம் கொண்டு வரலாம். ஸோ அதுக்கும் ட்ரை பண்ணுவோம். ட்ரீம் இயர், கனவு மெய்ப்பட வேண்டும். வி வில் சேஸ் த ட்ரீம்ஸ். நல்லா பண்ணுவோம், நல்லதை பண்ணுவோம். தேங்க்யூ. Beautiful, sir. Thank you very much for an excellent acceptance speech. You're going to be a star among Rotarians for sure. All the very best, sir. Thank you. அண்ட் ஒரு ஒத்துமையை பார்த்தீங்களா, ராமராஜன் அப்படிங்கிறது வந்து விஷ்ணுவோட அவதாரம், மகேஸ்வரன் வந்து சிவனோட அவதாரம், 2 பேரும் சேர்ந்த அவதாரம் மணிகண்டன். ஸோ இந்த ட்ரையோ வந்து புதிய வரலாறு படைக்கும்னு நம்ம நம்பலாம். குருதரனை கை தட்டிடுவோமே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இமீடியட் பாஸ் பிரசிடென்ட் ரோட்டேரியன் ஜே ஜூலியன் பிரகாஷ் அவர்களை கௌரவிக்குமாறு தலைவர் ரோட்டேரியன் ஆர் ராமராஜன் அவர்களை மிகுந்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Shot cold, sound vision count on, kill call firm, no stop and on. Please shot cold, sound vision count on, kill call firm, no stop and on. Thank you very much, sir. இமீடியட் பாஸ் செக்ரட்டரி மற்றும் இந்நாள் தலைவர் ரோட்டேரியன் ஆர் ராமராஜன் அவர்களை கௌரவிக்குமாறு ரோட்டேரியன் டி மணிகண்டன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மியூசிக். Wait a minute.
இப்பொழுது மிக்க நன்றி. இப்பொழுது நம்மளுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ், ப்ராஜெக்ட் சேர்மன் அண்ட் கமிட்டி சேர்மன் அவர்களை இந்த மேடையில் அன்போடு அழைக்கிறோம் ஃபார் அ ஃபோட்டோ செஷன். நான் பெயர்களை கூப்பிட நீங்கள் மேடைக்கு வரலாம். ரொட்டேரியன் சார்ஜென்ட் அட் ஆர்ம்ஸ் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். பிரசிடென்ட் ரொட்டேரியன் ஆர் ராமராஜன். ஸோ நம்ம ஆஃபீஸ் பேரர்ஸ் இன்ட்ரோ பண்ணுறேன். கொஞ்சம் எல்லாருமே அப்படியே வந்துட்டிங்கன்னா ஒரு ஃபோட்டோ செஷன் எல்லாருமே வச்சு நம்ம ஒரு ஃபோட்டோ செஷன் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆஃபீஸ் பேரர்ஸ், பிரசிடென்ட் மை செல்ஃப் அண்ட் பிரசிடென்ட் எலக்ட் மணிகண்டன், ட்ரெஷரர் மகேஸ்வரன், சார்ஜென்ட் அட் ஆர்ம்ஸ் கோபி, கிளப் ட்ரைனர் ரொட்டேரியன் மாதவன் அண்ணா, செக்ரட்டரி மணிகண்டன் இங்கே இருக்காரு, இமிடியேட் பாஸ்ட் பிரசிடென்ட் ஜூலியன் அங்கே இருக்காரு, ஜாயிண்ட் செக்ரட்டரி தனஞ்சய் சதுர்வேதி, கிளப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரொட்டேரியன் ராதாகிருஷ்ணன் அண்ணா, கிளப் அட்வைசர் வேணா பின்னாடி, கிளப் அட்வைசர் அண்ணன் தினகரன் அண்ணா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தினகரன் அண்ணா அப்படியே ப்ராஜெக்ட் சேர்மன்ஸும் அப்படியே ஒவ்வொன்றா ஒரே போட்டோ செஷன் வச்சலாமா. கல்வி வளர்ச்சி நாள் பிரசாந்த் அண்ணா, இண்டிபெண்டன்ஸ் டே சக்திவேல் சார் அவங்க வரலான்னு நினைக்கிறேன், டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் ரொட்டேரியன் ராஜசேகரன் அண்ணா, தீபாவளி செலிப்ரேஷன் எங்கள் ஏஜி கவிதா மேம், ஜிஓவி எக்ஸ்பர்ட் ஜக்கப்பன் ரொட்டேரியன் ஜக்கப்பன், கொஞ்சம் செலிப்ரேஷன் அவர்களை வரவேற்கலாமே. ப்ராஜெக்ட் சேர்மன் பொங்கல் செலிப்ரேஷன் ராம்சங்கர் அண்ணா, இஃப்தார் விருந்து முகமது சித்திக், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சரண்முத் அண்ணா, பிளட் டொனேஷன் அண்ட் மெடிக்கல் கிட் கேம்ப் சி கே அருண் சங்கர் அண்ணா, மே டே செலிப்ரேஷன் ரொட்டேரியன் சுரேஷ் அண்ணா, இன்டர் கிளப் கிரிக்கெட் மேட்ச் எங்கள் கேப்டன் ரொட்டேரியன் திருமாறன் அண்ணா, அண்ட் தேங்க்ஸ் கிவிங் அண்ணன் ராதாகிருஷ்ணன் இங்கே இருக்காங்க. அப்படியே கமிட்டிஸும் மேலே வந்துடலாம். கிராண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ரொட்டேரியன் லோகநாதன் வினோத், மெம்பர்ஷிப் சேர் ரொட்டேரியன் ஸ்ரீ விக்னேஷ், பப்ளிக் இமேஜ் அண்ட் இன்ட்ராக்ட் சேர் ஜூலியன் அண்ணா, ரோட்ராக் சேர் ரொட்டேரியன் சுதாகர் ப்ரோ, போலியோ பிளஸ் ரொட்டேரியன் விஜய் ஆனந்தம், ஃபெலோஷிப் கார்த்திகன் பிரதர், லிட்ரஸி ரேணுகா மேடம், கம்யூனிட்டி சர்வீசஸ் ஈஸ்வரன் அண்ணா, கிரீட்டிங்ஸ் கமிட்டி பழனிக்குமார் அண்ணா, ஃபண்ட் ரைசிங் செல்வமுத்துக்குமார் அண்ணா அண்ணன் இன்னைக்கு வர முடியல, இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் பார்த்திபன் சார், யூத் சர்வீஸ் நட்டேஷ், ரோட்ரி ஃபவுண்டேஷன் பொச்செல்வன் அண்ணா. ஸோ இதோட சேர்த்து எங்கள் ஹானரி மெம்பர் ராஜேஷ் அண்ணன் வந்திருக்காங்க. ராஜேஷ் அண்ணா நீங்கள் மேலே வரலாம். நவனி அண்ணன் வந்திருந்தீங்கன்னா நவனி அண்ணன் மேலே வந்துடலாம். ஸோ டைம்னால எல்லாருமே ஒரே ஃபோட்டோ செஷனில் மேலே உட்காந்துருவோம். கொஞ்சம் நம்ம நல்ல கைதட்டல்.
dinakina do da dinakina do da dinakina do da dinakina do da dinakina do naura sound ஏத்து ஏவா அரடே சிக்கடி 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 வான சிக்கடி 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 வா அப்பாறை துளிகள் அதற்காக கண்ணீர் சிந்தாது சிற்பத்தின் விழிகள் கருமேகம் முட்டி கொட்டும் அத்தண்ணீர் பொறிகள் அவை வீழ்ந்தால் பற்றி கொள்ளட்டும் உன் நெஞ்சின் திரிகள் செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே உனை ஆயிரம் தடைகளை உன் முன்னே காலம் என்று குவித்தாலும் ஆயிரம் பொய்களை ஒன்றாய் சேர்ந்து உன்னை பின்னால் ராஜமாதா ரொட்டேரியன் என் கவிதா ஸ்ரீ விக்னேஷ் அவர்களை வாழ்த்துரை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சூப்பருங்க, இதுதான் லேடிஸ் எம்பவர்மெண்ட்ங்கிறது. செம. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று இந்த பதவி ஏற்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டிஜிஇ ரொட்டேரியன் லியோ ஃபெலிக்ஸ் சார் 2027-28 அவர்களுக்கும், மேலும் எங்களுடன் இந்த ஆண்டு மட்டுமல்லாமல் எல்லா வருடமும் பயணிக்கும் ஆர்சி ரொட்டேரியன் ஆண்டனி பிரேம்குமார் சார் அவர்களுக்கும், எலைட் சங்கத்தின் பாஸ்ட் பிரசிடென்ட், செக்ரட்டரிஸ் மற்றும் எலைட் சங்க உறுப்பினர்கள் மற்றும் எலைட் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். மேலும் எங்கள் அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருக்கும் பிடிஜிஸ், ஆர்சிஸ், ஏஜிஸ் மற்றும் அனைத்து ரோட்டரி பெருமக்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். சென்ற வாகை ஆண்டினை வெற்றி வாகை சூடிய பாஸ்ட் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெசரர் மூவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் கனவு ஆண்டினை வெற்றிகரமாக கனவு மெய்ப்பட செய்ய காத்திருக்கும், துடிப்போடு காத்திருக்கும், புதிதாக பணிதேனை ஏற்க துடிப்புடன் காத்திருக்கும் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெசரர் மூவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இங்க பிரசிடென்ட் பத்தி நான் சொல்லணும்னா அவர் கொஞ்சம் சொல்லிட்டாரு. என்னோட பிரசிடென்ட் பீரியட்ல தான் ராதாண்ணம் மூலியமா தான் அவர் இண்டெக்ட் ஆனாரு. நான் தான் அவரோட ப்ரொஃபைல ஃபர்ஸ்ட் போய் பார்த்து அவரை உள்ள இண்டெக்ட் பண்ணோம். அந்த ஃபர்ஸ்ட் டே அவர் உள்ள என்ட்ரான அன்னைக்கு எப்படி எனர்ஜெட்டிக்கா இருந்தாரோ அதே எனர்ஜி கொஞ்சம் கூட இன்னைக்கு வரைக்கும் குறையவே இல்லை. அன்பு தம்பி ராமராஜ் அவர்களுக்கு. ஸோ நான் இந்த ஆண்டு ப்ராஜெக்டை பத்தியோ மற்ற பணிகளை பத்தியோ நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மற்ற பணிகளை பத்தி நான் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் குறிப்பாக ராமராஜோட பணியை சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் புலிப்பட்டி ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். டாய்லெட் பிளாக் கடைசி நேரத்தில் ரொம்ப கம்மியான டைம் தான் இருந்தது. அப்போ ரொம்ப ஷார்ட் பீரியடில் அங்கேயே உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து முடிச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஷார்ட் டைமில் ரொம்ப சிறப்பாக அந்த ஸ்கூலில் டாய்லெட் பிளாக் பண்ணி கொடுத்தாரு ராமராஜன் சார். ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம் எல்லாருமே. ஸோ இந்த வருஷம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தே டாய்லெட் பிளாக் தான் சொல்லியிருக்கிறாங்க. என்னோட சின்ன ஆசை என்னன்னா, அவர் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப சிறப்பா சீப் அண்ட் பெஸ்டா நல்லா பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப இன்டென்ஷனோட பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கே நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க
சப்போஸ் பண்ணுறதா இருந்தால் அவரையே நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். சிறப்பாக செஞ்சு கொடுப்பாரு. உங்களுக்கு வந்துட்டு சிரமமே இருக்காது. ஸோ அதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு செக்ரட்டரி பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவரோட பழகிறதுக்கு முன்னாடி அவரோட மனைவி தான் எனக்கு ரொம்ப பழக்கம். ஸோ அவங்கள வச்சு தான் அவரை எனக்கு தெரியும். அவங்கள வச்சு தான் அவர் எங்கள் கிளப்புக்குள்ளே வந்தாங்க. இருந்தாலும் 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஜூட்டிக்கான கப்புள்ஸ் 2 பேருமே. சார் பிரசிடென்ட் சார் பாஸ்ட் பிரசிடென்ட் சார் சொன்ன மாதிரி எல்லாரோட கம்பெனியும் வந்துட்டு எப்படி உயர்த்துறதுன்னு சொல்லி கொடுக்குற அவங்களுக்கு இந்த எலைட்டை வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கொண்டு போகிறதுன்றதை நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ என்னோட வேலையை அவரும் ரொம்ப சுலபமாக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸரரை பற்றி இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியே ஆகணும். எந்த ஆண்டும் இல்லாமல் இந்த ஆண்டு நம்ம இன்ஸ்டலேஷன் அப்பவே 100% சப்ஸ்கிரிப்ஷனில் எல்லார்கிட்டையும் கலெக்ட் பண்ணிட்டாரு. அந்த பெருமை ஃபுல்லாக ட்ரெஸரரை தான் சாரும். நம்ம மெம்பர் எல்லாருமே ஒரு பழத்தை கரகோஷம் கொடுக்கலாம். ஸோ தேங்க்யூ ட்ரெஸரர் சார். இதே துடிப்போட இந்த ஆண்டு ஃபுல்லாக வந்துட்டு ரொம்ப சின்சியராக நல்லா செயல்படுங்க. என்னோட வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 7 ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றியும் ஃபோக்கஸ் ப்ராஜெக்டை பற்றியும் நம்ம ஆர்சி சொல்லுவார். ஸோ தலை இருக்கும்போது வாழை ஆடக்கூடாது, அவரே சொல்லிடுவார். தேங்க்யூ ஆர்சி சார். அடுத்ததான் நான் கடைசியாக ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. ஏன்னா நாங்கள் ஆரம்பித்ததே கொஞ்சம் மழைனால லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. கடைசியாக ஒன்று மட்டும் ஒரு நன்றி உரை. என்ன இந்த ரோட்டரிக்கு கொண்டு வந்த மாதவன் பிரபு சாருக்கு ஃபஸ்ட்டு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்துட்டு மேடம் சொன்ன மாதிரி இந்த கிளப்ல வந்து ஃபர்ஸ்ட் பெண்மணி நான் தான். அதை நான் பெருமையோடையும் சொல்லுவேன், கர்வத்தோடையும் சொல்லுவேன். அந்த இத்தனை பேருக்கு நடுவில் நான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் எனக்கு அங்கீகாரம் கொடுத்து என்னை ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக என்னை நம்பி உட்கார வச்சாங்க. அவங்க நினைச்ச அளவு என்னால் சாதிக்க முடிஞ்சதோ இல்லையோ, என்னால் முடிஞ்ச அளவு நான் செஞ்சேன். இப்போ மறுபடியும் இத்தனை பேருக்கு மத்தியில் இவ்வளோ பேர் இருந்தும் எனக்கு வந்து இந்த அசிஸ்டன்ட் கவர்னராக பணியாற்றுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எங்கள் கிளப் பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ், மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக சொல்லணும்னா இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ என்னோட பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்துட்டோன்னா சின்ன வட்டம் தான். அதில் ஒரு ஓரத்தில் தான் நான் இருந்தேன். ஃபஸ்ட்டு கவிதா, அடுத்து கவிதா விக்னேஷா நாங்கள் கடுமையாக உழைச்சிருக்கோம். பட்டு ரொட்டேரியன் கவிதா விக்னேஷா தான் நாங்கள் இங்கே எல்லாருக்கும் தெரிய வந்தது. எங்கள் கம்பெனி நெக்ஸ்ட் லெவலில், மற்றபடி இந்த சொசைட்டிலையும் நாங்கள் நெக்ஸ்ட் லெவலில் வர்றதுக்கு காரணம் அஸ் அ ரொட்டேரியன் கவிதான்னு சொல்கிறதுல நான் இந்த இடத்துல ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வருஷத்தை வந்து சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு என்னுடைய அத்தனை சப்போர்ட்டும் இருக்குன்றதை நான் இந்த இடத்துல உறுதி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ கவிதா மேம், எக்ஸலண்ட் பிரசன்டேஷன். ரொட்டேரியன் அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் என் கவிதா அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு பாஸ்ட் பிரசிடென்ட் ரொட்டேரியன் சி சுரேஷ் அவர்களை இந்த மேடையில் அன்போடு அழைக்கிறோம். மிஸ்டர் சுரேஷ். ரொட்டேரியன் தினகரன், ரொட்டேரியன் ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடையில் வருக என்று அழைக்கிறோம். அவர் ரொட்டேரியன் கவிதா அவர்களுக்கு, ஏஜி அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் எதனையும் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனந்தமே உன்னை அடுத்ததாக வாழ்த்துறை வழங்கவிருப்பவர் ரீஜனல் கோஆர்டினேட்டர் ரொட்டேரியன் ஏஎஃப் ஆண்டனி பிரேம்குமார் அவர்கள். அவரை பற்றிய ஒரு ஏவி இதோ. 1978 ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி திரு ஏஎஃப் ஃபாத்திமா ராஜ் மற்றும் திருமதி ஏஎஃப் அண்ணா புஷ்பம் அவர்களின் தவ புதல்வனாக பிறந்தவர் ரொட்டேரியன் ஏஎஃப் ஆண்டனி பிரேம்குமார். ரொட்டேரியன் ஏஎஃப் ஆண்டனி பிரேம்குமார் என்ற ஒரு முன்னோடியின் பயணம் பற்றிய காணொளி. ரொட்டேரியன் ஏஎஃப் ஆண்டனி பிரேம்குமார் தனது பொறியியல் படிப்பினை காரைக்குடி அழகப்பா இன்ஜினியரிங் கல்லூரியில் முடித்தவர்.
மேலும் MBA முடித்துள்ள இவர் ஒரு கல்வியாளராக திகழ்கிறார். மக்கள் சேவையில் மிகுந்த ஆர்வம் கொண்ட ரொட்டேரியன் AF ஆண்டனி பிரேம்குமார் 2007ஆம் ஆண்டு ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரையில் தன்னை இணைத்துக் கொண்டார். ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை இது 88 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கிளப். அதில் தனது சீரிய பணியால் 2009 to 2010 செயலாளராகவும் 2020 to 21 தலைவராக பணியாற்றினார். மேலும் 2023 to 24 அசிஸ்டன்ட் கவர்னர், 2025 to 26 ரீஜனல் கோஆர்டினேட்டர். எலக்ட்ரோபிளேட்டிங் துறையின் முன்னணி தொழில் நிறுவனமான ஜொஹானா இண்டஸ்ட்ரி என்ற நிறுவனத்தின் உரிமையாளர். ஜொஹானா இண்டஸ்ட்ரி நிறுவனமானது BHEL, TVS போன்ற முன்னணி நிறுவனங்களுக்கு விநியோகம் செய்து வருகிறது. இவரின் சேவைக்கு பக்க துணையாக அமைந்தவர்தான் இவரது மனைவி திருமதி FX தேவரூபா. இவர் MSc, B.Ed, MPhil ஆகிய தகுதிகளை பெற்றவர். இவர்களது திருமணம் 2009ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி நடைபெற்றது. அவர்களின் வழித்தோன்றலாக இவர்களின் மகன் ஜெய்சன் ஜெஃப்ரி, மகள் லியா ஜொஹானா ரோட்டரி சேவையில் அர்ப்பணிப்பு, தொழில்துறையில் முன்னேற்றம், குடும்பத்தில் நெறிமுறை ஆகிய மூன்றையும் தனது ஒரு கண்ணாக ஒரு சேராக செய்து வாழ்க்கையில் சின்னமாக அனைவருக்கும் உதாரணமாக விளங்கக்கூடிய ரொட்டேரியன் ஆண்டனி பிரேம்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். May I request Regional Coordinator, Rotarian AF Anthony Prem Kumar to present felicitations, please. வீடியோக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, யாரும் திட்டாதீங்க. பிரசிடென்ட் ராமராஜ், செக்ரட்டரி மணிகண்டன், ட்ரெஸரர் மகேஸ்வரன், 27-28ஆம் ஆண்டை வழி நடத்தக்கூடிய மாப்பிள்ளை லியோ, உடனடி முன்னாள் தலைவர் ஜூலியன் பிரகாஷ், ராமராஜ், என்னுடன் பணியாற்றும் ரீஜனல் கோஆர்டினேட்டர்ஸ், அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ், மெம்பர்ஷிப் சேர்மன், முன்னாள் தலைவர்கள், உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும், குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஆண்டு பணியாற்றிய ஜூலியன் பிரகாஷ் ரோட்டரியில் ஜாயின் பண்ணி 3வது வருஷத்தில் அவர் பிரசிடென்ட் ஆகிட்டார். நான் கூட நம்ம கிளப் மெம்பர்ஸ்கிட்ட கேட்டேன், உடனே கொடுக்குறீங்க, அவர் செக்ரட்டரி ஆகிட்டு கொடுக்கலாமேன்ட்டு. இல்லை அவர் பண்ணுவார், இல்லைன்னா பின்னாடி இருந்து நாங்களே வழி நடத்துவோம்னாங்க. ஆனால் பின்னாடி இருந்து வழி நடத்துனாங்களோ இல்லையோ, ரொம்ப சூப்பராக வாகையாண்ட சிறப்பாக முடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு கை கொடுங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிளப் மீட்டிங் அனைத்தையும் முடித்து, குறிப்பாக இந்த கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடத்துனாங்க. அதுக்கு ஃபுல் இன்வால்மெண்ட்டு 1.5 மாதமாக ட்ரைனிங் பண்ணி தலைவர் கீழே ஒரு டீமு எல்லா வருஷமும் கப்பு வாங்கணுன்ற முடிவோடு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஜூலியன் பிரகாஷுக்கு எனது வாழ்த்துக்கள். அவரோடு இணைந்து பணியாற்றிய ராமராஜ் ரொம்ப சிறப்பாக பணியாற்றினாப்புல, அவருக்கு வாழ்த்துக்கள். ட்ரெஸரர் நடேஷ் வாழ்த்துக்கள். புதிதாக பதவியேற்றிருக்கும் நமது தம்பி ராமராஜ், தம்பியை பார்த்தாவே எப்போதுமே ஸ்பீடாக இருப்பான். அண்ணே சொல்லுங்கண்ணே, அடுத்த நிமிஷம் பேச மாட்டான், வேலையை முடிச்சிடுவான். அந்த அளவுக்கு ஸ்பீடு, அந்த அளவுக்கு அவருடைய சின்சியர். ரொம்ப பேசுறதும் கிடையாது, இந்த ஆடம்பரமாக அந்த மாதிரியும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் செய்கிற வேலையை ரொம்ப திறன்பட சிறப்பாக செய்வான். அவனை பற்றி கவலையே இல்லை. இந்த ஆண்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட் கனவு ஆண்டை நினைவாக்க எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, சிறப்பாக பணியாற்றுவார். அவரோடு இணைந்த மணிகண்டன் மேடம் சொன்னது மாதிரி பல நிறுவனங்களின் கனவுகளை சுமந்து செல்வது, அவர் கனவை சிறப்பாக பண்ணுவார், அதுவும் சந்தேகமே இல்லை. இந்த கிளப்பை வழிநடத்தி செல்லுவாங்க. குறிப்பாக இந்த கிளப்பை பற்றி நான் பேசணுன்னா, முன்னாள் தலைவர்கள் 17 வருஷம் ஆயிடுச்சு இந்த கிளப் ஆரம்பித்து. ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரையிலேருந்து தான் இந்த கிளப்பு வந்தது. இதை வழிநடத்தி திறன்பட இதுவரைக்கும் கொண்டு போயிட்டு இருந்த முன்னாள் தலைவர்களை நான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தினகானிலேருந்து, ராதாகிருஷ்ணன்லேருந்து, சுதாலேருந்து வரிசையாக ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஒரு சில இடத்துல இலை கொஞ்சம் தோய்வாச்சு. திருப்பி மீண்டும் வினோத், மாதவன், சுரேஷர், சரவணமுத்தண்ணே எல்லா பேரும் அந்த கிளப்பில் அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. புதிதாக உள்ள இவங்களையும் கொண்டு வந்திருக்காங்க.
இந்த கிளப் இவ்வளோ வளர்ச்சி அடையுது அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே சரி, ரோட்டரி கிளப் ஆஃப் எலைட்டுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் வேலை கொடுத்தாலும் அது எந்த ஒரு தொய்வு இருக்காது. அவங்களே அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு டிஸ்ட்ரிக்டில் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாள் தலைவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜூலியன் சேர்ந்தது அவருடைய பணிகள் சொல்லிட்டேன். ராமராஜ் சிறப்பாக பண்ணுவார். இந்த ரோட்டரி குடும்பத்தில், இந்த எலைட் குடும்பத்தில் என்னுடைய குடும்பமும் இணைஞ்சதுக்கு என்னுடைய குழந்தைகள்லேருந்து சரி, என்னுடைய குடும்பமும் சரி, இந்த எலைட்டுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். என்னுடைய குழந்தைகளுக்கு விசேஷம் வச்சுருந்தோம். இந்த குடும்பமும் ஃபுல்லாக இருந்தாங்க. அதே நேரத்தில் லாஸ்ட் இயர் என்னுடைய தந்தை இறந்து போனாங்க. அப்பா இறந்து போன கவலை மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. வெளியே அந்த எந்த வேலையும் நான் பார்க்கல. எல்லாமே இந்த ரோட்டரி குடும்பம் தான் பார்த்துச்சு. அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன். துணையாக இருந்த மாதவன் சார், மாதவன் மாப்பிள்ளை, பாஷா, வினோத், தினகர் அண்ணே, ராதாகிருஷ்ணன் அண்ணே, கூட அந்த ஒவ்வொரு நண்பர்களும் அந்த நேரத்தில் பக்கபலமாக இருந்தாங்க. இந்த இடத்துல தான் என்னால் சொல்ல முடியும், இதுக்கடுத்து என்னால் சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த குடும்பத்தின் சார்பாக நன்றியை சொல்கிறேன். புது மெம்பர்ஸ்க்கு நான் சொல்வது ஒன்றே ஒன்று, இந்த குடும்பத்தோட நன்கு பழகுங்க. ரோட்டின்றது நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இருக்கிற இடத்துல மெம்பர்ஸோட ஒற்றுமையாக இருந்து அவங்களுடைய பாண்டிங்கோட அந்த வேலைகளை பாருங்கள். கவர்னர் கார்த்திக் சார் ஒரு 3 ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காரு, ஃபோக்கஸ் ப்ராஜெக்ட். அதை பற்றி நான் சொல்லி தான் ஆகணும். டாய்லெட் பிளாக் ஃபோக்கஸில் டாய்லெட் பிளாக் ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் டிவி. 3வது சர்விக்கல் கேன்சர் வேக்சினேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு 100 குழந்தைகளுக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் 1/3 நம்ம கிளப்பு பார்ட்டிசிபேட் பண்ணணும். பேலன்ஸ் 2/3 டிஸ்ட்ரிக்டில் சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக கொடுப்பாங்க. ஸோ அதை பிரசிடென்ட், செக்ரட்டரி, ஏஜி, ஆர்சி நாங்கள் 3 எல்லாமே சேர்ந்து இதை செய்வோன்றத. ஸோ மெம்பர்ஸ் நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் பண்ணால் தான் அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியும். அது போக ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் மொத்தம் 7, எல்லாத்தையும் நான் சொல்ல முடியல. இந்த மாதம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி செல்லமே செல்லம்னு ஒரு ப்ராஜெக்ட், அது ஸ்பெஷல் சைல்டுக்கான ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் ஏற்கனவே மாதவன் பிரபு ஆனந்த ஜோதி பீரியடில் இருக்கிறப்ப அவர் சேர்மன் நடத்தினார். ஸோ இந்த கிளப்பு அங்கத்தினர் எல்லா பேருமே அந்த செல்லமே செல்லம் ப்ராஜெக்டை எப்படி அதை நடத்துனீங்களோ அதே மாதிரி இதையும் நடத்தி கொடுங்க. தேங்க்யூ. Thank you very much, sir, for the heartfelt felicitations. Regional Coordinator Rotarian AF Anthony Premkumar அவர்களுக்கு சிறப்பு செய்ய பாஸ்ட் பிரசிடென்ட் ரொட்டேரியன் எஸ் தினகரன் அவர்களை இந்த மேடையில் அன்போடு வரவேற்கிறோம். மேடம், மிக்க நன்றி. மேடம், எங்கள் ஏஜி ஆசிஸ் சார்பாக பிரசிடென்ட் செக்ரட்டரி ஹானர் பண்ண விரும்புகிறோம். ஏஜி ஆசிஸ்.
மிக்க நன்றி. தொடர்வது கைத்தட்டல் வழங்கிய ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு மனிதரால் இத்தனை சமூக பொறுப்புகளை திறம்பட வகிக்க முடியுமா என்ற பிரமிப்பை ஏற்படுத்திய அற்புதமான காணொளி. He leaves no stones unturned என்று சொல்லும் அளவுக்கு அனைத்து துறைகளிலும் ஈடுபடுவதோடு நில்லாமல் எடுத்த காரியம் யாவிலும் தன் முத்திரையை பதித்துள்ளார் என்பதை அறிய முடிகிறது. இளமையின் துடிப்பும் உற்சாகமும் நிறைந்த இந்த அரங்கில் இளைஞர்கள் பொறுப்பேற்கும் நன்னாளில் மிக பொருத்தமான தலைமையாக DGND ரொட்டேரியன் லியோ ஃபெலிக்ஸ் லூயி அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார். பல்துறை வல்லமை பெற்ற அவரது உரையை கேட்க நாம் யாவரும் ஆவலோடு காத்திருக்கிறோம். நம் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் இன்றைய விழாவின் முக்கிய தலைமை விருந்தினர் DGND ரொட்டேரியன் லியோ ஃபெலிக்ஸ் லூயி அவர்களை தலைமை உரை வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ மேடம். நான் முன்னாடியே வந்துட்டேன், ஏன்னா நம்ம வரலன்னா அவங்க அங்கேருந்து ஒரு மியூசிக்கை போட்டுருவாங்க டம் டும்னு. நல்லா பண்ணீங்கம்மா, உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்தது. தேங்க்யூ. ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை எலைட் 17வது பதவியேற்பு விழாவை சிறப்பு விருந்தினராக நான் பங்கு கொள்வதில் மிகுந்த மற்றற்ற மகிழ்ச்சி. கடந்த வருடம் 2024-25 மிக சிறப்பாக அருமை தம்பி ஜூலியன் பிரகாஷ் அவர்கள் மிக அருமையாக பண்ணாப்புல அந்த வருஷத்தை. அவருடைய பல பிஸி ஷெடியூல், அவன் வந்து ஸ்கூல் வச்சுருக்காப்புல, ஒரு நிறைய அந்த பிஸி ஷெடியூல்லையும் இந்த சங்கத்தை மிக சிறப்பாக வந்து இன்னைக்கு வழி நடத்திட்டு வந்திருக்காப்புல. ரொம்ப அருமை தம்பி அவர்கள். அவரை பற்றி உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல, அவர் ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர், படம்லாம் எடுத்திருக்காரு அவர், தெரியும்ல? ஆமாம், ஒரு படம் எடுத்திருக்காரு, நல்ல ஃபேமஸான படம், நல்லா இருந்தது. அதை சிறப்பாக வழி நடத்திட்டு வந்திருக்காரு. அடுத்து போன வருஷம் செக்ரட்டரியாக, இந்த வருடம் தலைவராக பதவியேற்றுள்ள ராம்ராஜ் மற்றும் ட்ரெஷரர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதலில் ராமராஜ் இந்த வருஷம் புதிதாக பதவியேற்றுள்ள தலைவர் ராமராஜ் பற்றி சொல்லணும்னா, த மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி. ஒரே வேர்டில் சொல்லணும்னா த மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி. உட்கார்ந்த இடத்துலேருந்து எந்த விஷயத்தையும் செய்யக்கூடியவர். உண்மையிலேயே நான் இப்போ 2 வருஷமாக நான் ராமராஜோட நான் பழகிட்டு இருக்கிறேன், ட்ராவல் பண்ணுறேன். அந்த நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த விஷயத்தை அப்படியே கேட்டுட்டு அதை என்ன செய்யணுமோ அதை பல மடங்காக செய்யக்கூடிய திறமை வாய்ந்தவர். ஏன்னா அவர் வந்து ஒரு கட்டட பொறியாளர்னா சொல்லவே வேண்டியதில்லை. எப்படி ஒரு ஒரு அழகுபடுத்தணும், ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எப்படி அதை வந்து இன்னைக்கு ஒரு வடிவு கொடுத்தா எது சிறப்பாக இருக்குமோ அதை சிறப்பாக செய்யக்கூடியவர். நான் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது பார்த்தேன், உட்காந்து எழுதிட்டு இருந்தார். அவரோட ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, எலக்ட்ரானிக் டைப் ரைட்டிங்கில் போட்ட மாதிரி. உண்மையிலேயே ஜூலியன் இது ராமராஜ் ரொம்ப அருமையாக அவ்வளோ அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கும்போது. ஸோ அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு பதம் பார்த்தா போதுன்ற மாதிரி அவருடைய செயல் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு செயல்களும் மிக அருமையாக பண்ணக்கூடியவர். நல்ல அருமையான கஷ்டத்தை பட்டு இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தம்பி. நல்லா கண்டிப்பாக இந்த சங்கத்தை மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு போவார்னால எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. அது மிக சிறப்பாக பண்ணக்கூடியவர். அவருக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அடுத்து செயலராக பதவியேற்றுள்ள தம்பி மணிகண்டன் அவர்கள், அவர் சொல்லவே வேணாம், எல்லாரும் சொல்லிட்டீங்க. அவர் வந்து ஒரு கார்பரேட், ஒரு கம்பெனியை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றது அவருக்கு ஒரு கைவந்த கலை. ஸோ எந்த இடத்துல என்ன இருக்குது, சரியான செக்ரட்டரி அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே நல்ல டீம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு செக்ரட்டரி நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கோங்க. அவர் வந்து நிறைய அட்வைஸ், நிறைய ஸ்பீச்லாம் நிறையா கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் இருக்கோ அதை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு மிக கைவந்த கலை அவருக்கு. அப்படிப்பட்ட அருமை தம்பி அவர் மணிகண்டன் அவர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள். ட்ரெஷராக பொறுப்பேற்றுள்ள பிரதர் ரொட்டேரியன் மகேஸ்வரன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் சொன்னாங்க ராஜம்மா தான் சிங்கப்பெண்ணு. உண்மையிலேயே அதெல்லாம் ஒரு பெரிய திறமை வேணும் அந்த சங்கத்தில். அதுவும் ஒரு இண்டிவிஜுவல் முதலாவதாக ஒரு பெண்ணாக இருந்து
பிரசிடெண்ட்டாக இருந்து இன்றைக்கி வந்து ஒரு ஏஜியாக வந்து இந்த அளவில் இருந்து அந்த சங்கத்தை ஒரு பில்லராக இருந்திருக்காங்கன்னா அவங்களுடைய செயல் தான் இன்றைக்கி வந்து அவங்களை இன்றைக்கி ஏஜியாக அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. அவருடைய செயல் அதை தொடர்ந்து பிரசிடென்ட் பதவி மட்டும் நான் முடிச்சது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவங்களுடைய செயல்கள் இன்றைக்கி அவங்களை இந்த இடத்துல ஒரு பிரசிடென்ட் ஒரு அசிஸ்டன்ட் கவர்னராக இன்றைக்கி உட்கார வச்சு இந்த மாவட்டம் 3000 அளவு பார்க்குது. அவங்க அப்படிப்பட்ட உங்கள் வீட்டு பிள்ளை அவங்க உங்களுக்கு ஏஜியாக கிடைத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள். தேங்க்யூ மேடம். அடுத்து என்னுடைய அருமை மாப்பிள்ளை பிரேம். உண்மையிலே மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப எமோஷன் ஆகிட்டாப்புல உண்மையிலே. ஏன்னா எனக்கு தெரியும் எலைட் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமிலி ஆண்டோனிக்கு எப்போதுமே. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே ஒரு ஃபேமிலியாக பழகுவாங்க அப்படின்னு நிறையா தடவை என்கிட்ட சொல்லியிருக்காப்புல. உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு ஆர்சி, அதாவது அவரும் வேறு கிளப்னு சொல்ல முடியாது, நீங்கள் வந்து அவரும் ஒன் ஆஃப் த எலைட் கிளப்னோட சொல்லலாம். நீங்கள் அந்த அளவுக்கு உங்கள் சங்கத்தோட ஒரு இணக்கமாக இருக்கக்கூடியவர். அருமையான உங்களுக்கு ஒரு ஆர்சி கிடச்சிருக்கு, அதற்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். மாப்பிள்ளை அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். உண்மையிலேயே சந்தோஷம் என்னென்னா 2 PDG இந்த இடத்துல வந்து கௌரவிச்சிருக்காங்க. நம்மளுடைய சண்முகசுந்தரம் PDG சண்முகசுந்தரம் அவர்களும் PDG புருஷோத்தமன் சார் அவர்களுக்கும் எல்லாரும் ஒரு கைத்தட்டு கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லுவோம். சரி, அவங்க வந்து இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் உட்காந்துருக்கேன், நான் பார்த்துருக்கேன். எல்லா மீட்டிங்கில் கூட வந்துட்டு நடுவில் வந்துட்டு போயிடுவாங்க, இல்லை கடைசியில் வந்துட்டு போவாங்க. இன்னைக்கு வந்து இருக்காங்கன்னா உங்கள் சங்கத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பும் பற்றும் தான் இன்னைக்கு அவங்க இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்க. அது அருமையாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அதே மாதிரி அழகு பண்ணணும் இன்னைக்கு வந்து இவ்வளோ நேரம் வந்து நான் உட்காந்துருக்கிறது உண்மையிலே மிக மகிழ்ச்சி. அவர்லாம் இன்னைக்கு வந்து மதுரையோட ஒரு ஒன் ஆஃப் த ஐகான். பல சங்கத்தை இன்னைக்கு தோற்றுவித்து அவர் இன்னைக்கு பெருமையோடு வந்திருக்காங்க. அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி டோட்டல் AGRC டீம் வந்து முன்னாடி உட்கார்ந்து உங்களுடைய பதவியேற்பில் 17வது பதவியேற்பில் அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு குணா வந்து கௌரவிக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த இயர் நல்லா பண்றீங்க எல்லாருமே. என்னன்னா இந்த டோட்டல் டீமே AGRCs வந்து ஒரு பிரசிடென்ட்டுக்கு போய் கௌரவிக்கும் போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெம்பு. என்னன்னா நாங்களாம் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறோம்பா, நீ எதை வேணாலும் செய்ய, நாங்களாம் இருக்கிறோம்ன்றது. உண்மையிலே நல்லா பண்றீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல், பாராட்டுகள். எனக்கு வந்த உடனே இது வந்து ஃபேமிலி மீட்டா இன்ஸ்டாலேஷனான்னு எனக்கு மிகப்பெரிய ஒரு டவுட் இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு ஃபேமிலி மீட் மாதிரி எல்லாரும் ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. பல கிளப்ல நான் பார்த்துருக்கிறது இன்ஸ்டாலேஷனாக நம்ம கிளப் மெம்பர்ஸ் மட்டும் தான் வரும், ஃபேமிலி யாரும் கூட்டிகிட்டு வரதில்லை. இந்த கிளப்போட பாண்ட் இன்னைக்கு உண்மையிலேயே ரோட்டரியில் வந்து இன்னைக்கு எதிர்பார்க்கக்கூடியது வந்து இன்னைக்கு வந்து ஃபேமிலி பீப்புள்ஸ் வந்து இன்வால்வ் ஆகணும். அப்போ தான் நமக்கு ரோட்டரி மெயினாக ரோட்டரியில் சொல்லக்கூடிய 2 விஷயம், ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப், ஒன்று சர்வீஸ். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வரணும் அப்படின்னா நம்ம லெவலில் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இருந்தால் பத்தாது, ஃபேமிலியோட ஒரு பாண்டிங்காக இருக்கும்போது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. தலைவர் யாரோ பேசும்போது சொன்னாங்க, ஃபேமிலி எல்லாருமே இங்கே இருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்னு. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாலேஷன், ஒரு மாதிரி பதவியேற்பு, ஒரு நல்ல ப்ராஜெக்ட் செய்யக்கூடிய இதில் ஃபேமிலி மெம்பர்ஸை கூட்டிகிட்டு போங்க நிறையா இடத்துக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன், டிவி, இதை தாண்டின வெளி உலகமே தெரியல. இன்னைக்கு ஃபேமிலி மெம்பர்ஸை நம்ம வந்து இன்வால்வ் ஆகும்போது நம்ம குழந்தைங்கலாம் இதை இருந்து பார்க்குறாங்க. நீங்கள் சர்வீஸ் ப்ராஜெக்ட் பண்ணும்போது பார்க்குறாங்க, அவங்க மனசுக்குள்ள ஒரு நல்ல விதை அந்த இடத்துல நீங்கள் விதைக்கிறீங்க. அப்போ என்ன நினைக்குது, சரி நம்ம அப்பா வந்து ஒரு சோஷியல் சர்வீஸில் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிறாங்க, ரோட்டரினா ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் அந்த குழந்தைங்க மனசில் இன்னைக்கு பதியும். அது ரொம்ப இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப மொபைல் அடிக்டாக இன்னைக்கு குழந்தைகள் போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இந்த உண்மையிலேயே இந்த சங்கத்தை பார்க்கும்போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் ஒரு பாண்டிங்காக ஒரு ஃபேமிலியோடு இன்னைக்கு வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், அடுத்தது தலைவர், அதாவது இந்த வருஷத்தோட தீம் பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபார் குட். ஸோ வி ஆர் ஆல் யுனைடெட் ஃபார் த குட் திங்ஸ். ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம எல்லாருமே இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். ஏன் சார் நம்ம எல்லாரும் டைம் இல்லையா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கதான் செய்யுது. யாருக்குமே வேலை இல்லாமல் இருக்கிறதே கிடையாது. இன்னைக்கு பல பிஸியில் ஒவ்வொருத்தவங்களும் வந்திருக்காங்க. வினோத்தெல்லாம் இன்னைக்கு வருவாரான்னு நான் எதிர்பார்க்கல, மாதவன் வருவாரான்னு எதிர்பார்க்கல. கடைசி நேரத்தில் வந்து அவரே மியூசிக் போடும்போது அவருக்காக போடப்பட்ட மியூசிக் மாதிரி இருந்தது. ஸோ எல்லாருமே என்ன சொல்ல வரேன்னா, பிஸி ஷெடியூலில் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒதுக்கி இந்த இடத்துல நம்ம கூடி இருக்கிறோம்னா ஒரு நல்ல விஷயத்திற்காக நம்ம கூடி இருக்கிறோம். அதான் தட் இஸ் இந்த வருஷத்தோட தீம் லோகோ நமக்கு என்னன்னா, we are united for good things, unit for good. அதுதான் நம்ம இதை சொல்ல வருது. எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பிஸ்னஸில் பிஸியாக இருப்போம், பல விஷயங்கள் இருக்கும், நம்மளோட பர்சனல் ஒர்க் இருக்கும். அதை தாண்டி நம்மனால இந்த சமுதாயத்திற்கு என்ன சார் செய்ய முடியும்? ஒரு சின்ன ஒரு விஷயம்.
ஏதோ ஒரு விஷயம் நம்மளால அந்த சமுதாயத்துக்கு ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு இந்த ஒரு ரோட்டரின்ற ஒரு அமைப்பில் நம்ம வந்து சேர்ந்துருக்கோம். ஏன் சார் ரோட்டரியில் சேரணும்? நான் தனியாக தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் நிறையா நான் கோயிலில் நிறைய அன்னதானம் கொடுக்குறேன், நிறைய நான் எனக்கு முடிஞ்சவங்களுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் நான் ரோட்டரியில் சேரணும்? இன்னைக்கு உண்மையிலேயே 9 நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ஐ எம் வெல்கமிங் டு த மதுரை ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை எலைட்ல மெம்பரா நீங்க எல்லாரும் வந்ததுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியும் வாழ்த்துக்களும். நீங்க நாட் ஒன்லி த மெம்பர் ஆஃப் மதுரை எலைட், யூ ஆர் த மெம்பர் ஆஃப் த ரோட்டரி இன்டர்நேஷனல். As one, it is a part of the District 3000. District 3000 8 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது. அதாவது புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், மதுரை, பெரம்பலூர், மதுரை, திண்டுக்கல், தேனி, கரூர், இந்த 8 மாவட்டங்களை சேர்ந்தது ஒரு அருமையான ஒரு அமைப்பில் வந்து நீங்கள் சேர்ந்துறீங்க. அதுவும் அருமையான ஒரு ஃபேமிலி பாண்டிங் உள்ள ஒரு கிளப்ல சேர்ந்துறீங்க. அதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். நடுவில் சாரி இன்டரப்ட் ஆனதுக்கு வாழ்த்துக்கள் சார். நம்ம அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம ஏதாவது இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த ரோட்டில் நம்ம ரோட்டில் சேர்றோம். நம்ம தனியாக ஒரு அமைப்பில் போய் நான் தனியாக செஞ்சா என்ன அப்படின்னா, சார் நம்ம தனியாக செய்யும் போது அந்த இடத்துல ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்காது. ஒரு ஆர்கனைசேஷனுக்கு பின்னாடி, ஒரு சோசியல் ஆர்கனைசேஷனுக்கு முன்னாடி, அதுவும் ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுக்கு பின்னாடி நம்ம எல்லாரும் ஒரு மெம்பரா இருக்கும் போது நமக்கு அந்த இடத்துல ஒரு ப்ரௌடு கிடைக்கும். எனக்கு பின்னாடி ஒரு ரோட்டரி இன்டர்நேஷனல் அமைப்பு இருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கம் இருக்கு அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஒரு கலெக்டர்கிட்ட போய் ஒரு மனு கொடுக்க போறோம். ஒரு சோசியல் ஒரு அவேர்னஸ்க்காக ஏதோ ஒரு மனு கொடுக்க போறோம். ஒரு இண்டிவிஜுவலா போய் நம்ம கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு சொசைட்டியா நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் கொடுக்கும் போது எப்படி இருக்கும்? விச் இஸ் த வேலிட் ஒன். நமக்குன்னு ரோட்டரின்ற ஒரு அமைப்புல இருந்து இதை சொல்றாங்கப்பா, அதை செய். ஸோ என்விரான்மெண்ட்டுக்காக அவங்க குறுங்காடு வளர்க்குறேன்றாங்க, அதை செய்யுங்க. குளம் தூர்வாரணும்ன்றாங்க, அதுக்கான பெர்மிஷன் நீங்க கொடுங்க அப்படின்றத இமீடியட்டா அவங்க சாங்ஷன் பண்றாங்க. ஏன் சார் ரோட்டரிக்குன்னா அவ்வளவு ஒரு சாங்ஷன் பண்றாங்க, இண்டிவிஜுவலுக்கு ஏன் பண்றதில்ல, மற்ற அமைப்புகளுக்கு ஏன் பண்றதில்ல? ஏன்னா நம்ம ரோட்டரின்றது உலகளாவிய ஒரு அமைப்பு. அது வந்து ஒரு சர்வீஸ்க்குன்னு ஒரு பேர் போன அமைப்பு. திடீர்னு நேற்று இன்னைக்குன்றது ஒரு நான் இன்னைக்கு ஒரு இதே மாதிரி ஒரு 100 பேர், ஒரு 5000 பேரை சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறேன்னா அதுக்கு கண்டிப்பா யாருமே ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம ரோட்டேரியன்ஸா இருந்த 1905 வெறும் 5 பேர் சேர்ந்து இந்த கூட்டம் போட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ரோட்டரி. அவங்க எல்லாம் அன்னைக்கு செஞ்ச இந்த சர்வீஸோடைய பலன் இன்னைக்கு நம்ம அதை வந்து நம்ம அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் ரோட்டேரியன் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் செய்ததோடைய இதுதான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே ரோட்டேரியன் பெருமைப்படுறோம். இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சர்வீஸ் ப்ராஜெக்டும் நம்முடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக நம்ம பண்றோம். ஸோ நம்ம ரோட்டரி எந்த விஷயத்தை எடுத்தாலும் சிறப்பாக பண்ணும்னு சாதிச்சு காட்டியிருக்கு. இன்னைக்கு போலியோவை ஒழிக்கிறதுக்கு மிகப்பெரிய பங்கு நம்மளுடைய ரோட்டரி வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து இன்னைக்கு வச்சிருக்கு. அதனாலதான் நம்ம ரோட்டரின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நம்மளை ரெகக்னைஸ் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா நம்ம கையில எடுத்து பண்ணதுனாலதான் நம்ம கையில கொடுத்தா ஒரு விஷயத்த சிறப்பா பண்ணுவாங்கன்னு நம்மள்ட்ட கொடுக்குறாங்க. ஏன் சார் குளம் தூர்வாரது கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்களா? நம்ம ஏன் பண்ணணும்? நம்மளால முடிந்த 4 விஷயத்த நம்ம அந்த சொசைட்டிக்கு நம்ம செய்யணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதே மாதிரி தலைவர் அவர்களுக்கு இந்த வருஷம் சொல்றேன், சார் நமக்கான பிரசிடென்ட்ன்ற ஒரு பீரியட் இந்த 1 வருஷம் தான். அடுத்த வருஷம் பிரசிடென்ட்ன்றது நீங்க இருக்க மாட்டீங்க, அடுத்த ஆள் மாறிடும். இட்ஸ் அ ரோலிங் சேர் தான். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆள் மாறிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும்னா உங்களை யாருன்றதை இந்த மாவட்டத்துக்கு, மதுரைக்கு அடையாளம் காட்டும், இந்த மாவட்டம் 3000க்கு அடையாளம் காட்டும், சொசைட்டிக்கு உங்களை அடையாளம் காட்டுறதுக்கான ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்க யாருன்றதை நீங்க காமிக்கணும்னா உங்களுடைய செயல் தான் உங்களை யாருன்னு சொல்லணும். நீங்க யாருன்ற செயல், ராமராஜா மதுரை எலைட்டோட பிரசிடென்டா இருந்தாருப்பா, மிக சிறப்பா பண்ணார் அந்த வருஷத்தை அப்படின்றத காலங்காலத்துக்கும் பேசக்கூடிய வரலாறு. இன்றைய நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய வரலாறாக இருக்கும். ஸோ நீங்க சிறப்பா அதை பண்ணணும் அப்படின்றத நேரத்தில் சொல்லிக்கிறேன். பேசிக்கா சொல்றேன், பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே வேணாம். ரெகுலரா வீக்லி மீட்டிங்ஸ், இப்போ வீக்லி மீட்டிங்ஸ் விட்டாலும் நீங்க 15 days வந்து மந்த்லி 2 மீட்டிங்ஸை நீங்க ரெகுலரா நடத்திக்கிட்டே வாங்க. எதுவுமே வேணாம், ரெகுலரா மந்த்லி ட்வைஸ் நீங்க மீட்டிங்கை நடத்திக்கிட்டே வாங்க. இல்லை இன்னும் இல்லை, நீங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் நீங்க நடத்தினாலும் பரவாயில்ல, சாரி வீக்லி ஒன்ஸ் நடத்தினாலும் ஓகே. ஆட்டோமேட்டிக்கா சர்வீஸும் ப்ராஜெக்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். நீங்க அதை பத்தி யோசிக்கவே வேணாம். நிறைய ஐடியாஸ் பிறக்கும். நிறைய நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கும் போது என்ன செய்ய போறோம் அப்படின்றத கண்டிப்பாக நிறைய ஐடியாஸ் அந்த இடத்துல இருக்கும். இன்னைக்கு ரோட்டரி இன்டர்நேஷனல் எதிர்பார்க்கக்கூடியது அதோடைய பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு சங்கத்துடைய செயலும் உங்களோட உறுப்பினர்களுடைய சேர்க்கையும் தான். ஒரு சங்கம் எப்படி செயல்படுகிறது சார்? ரோட்டரி இன்டர்நேஷனல் இன்னைக்கு பெருமைப்படுதுன்னா யாருனால பெருமைப்படுது? இன்னைக்கு சங்கம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸும் தான்
ரோட்டரி இன்டர்நேஷனலை பெருமைப்படுத்துது, நம்ம மாவட்டம் 3000 பெருமைப்படுத்துது, தலைவரையும் பெருமைப்படுத்துது. அவர் ஒரு ஆள் இன்னைக்கு வந்து கவர்னர் ஒரு ஆள் நினைச்சா மட்டும் அவருடைய இன்னைக்கு 7 சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸையும் 3 ஃபோக்கஸ் ப்ராஜெக்ட்ஸையும் முடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இந்த வருஷம் நம்மளுடைய அருமை நண்பர் கார்த்திக் அவர்கள் 7 சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் 3 ஃபோக்கஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை சிறப்பாக பண்ணுங்க. உண்மையிலேயே ஒரு சங்கம் இன்னைக்கு வளரணும் அப்படின்னா இந்த சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸையும் ஃபோக்கஸ் ப்ராஜெக்டையும் நீங்கள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது போக உங்களுடைய சிக்னேச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் சங்கம் உச்சத்தை நோக்கி அடையும். நிறையா உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் தான் இந்த வருஷம் பிரசிடென்ட். அடுத்தது நீங்கள் இந்த வருஷம் எப்படி செயல்படுறீங்கன்றதை வச்சு தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஃபியூச்சர் உங்களுடைய இந்த ரோட்டரியோட வளர்ச்சி உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரு ராமராஜோட நான் பழகின கொஞ்ச நாள்லேயே எனக்கு அவரை பற்றி தெரியும். அருமையான ஒரு லீடர் கிடச்சிருக்காப்புல. இன்னைக்கு ரோட்டில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா உங்கள் கிளப்போட ஆக்டிவிட்டீஸ், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ். கவர்னர் 1000 இருந்தாலும் பிரசிடென்ட் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான். ஒரு மெம்பரை நீக்கணும்னா பிரசிடென்ட் நினைச்சாதான் நீக்க முடியும், சேர்க்கணும்னா அவர் நினைச்சாதான் சேர்க்க முடியும், கவர்னர் சேர்க்க முடியாது. கவர்னர் வந்து ஒன்லி நீங்கள் கொடுக்குறத கிளப் ஆரம்பிக்கணுமா அதை வந்து நாங்கள் பரிந்துரை தான் செய்ய முடியுமே தவிர எல்லா ஃபுல் பவர்ஸும் இருக்கிறது பிரசிடென்ட்டுக்கு தான். அந்த பொறுப்பாக உணர்ந்து இந்த ஒரு வருஷம் நமக்குன்னு ரொட்டேரியன் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சர்வீஸ் ப்ராஜெக்ட். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நம்மளை யாருன்றதை ப்ரூஃப் பண்ணணும். நம்மளுடைய இமேஜ் என்ன அப்படின்னா நம்ம யாரு அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். வாழக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போனோம். நான் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போனேன் அப்படின்றத எல்லாரும் நீங்கள் இருக்கணும். அதே இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் எல்லாரும் பண்ணுறீங்க. பிரசிடெண்ட் ஒரு ஆள் மட்டும் நினச்சா முடியாது. நீங்கள் எல்லாரும் ஒரு யூனிட்டாக உங்கள் சப்போர்ட், எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதான் பிரசிடென்ட் இந்த வருஷத்தை மிக சிறப்பாக நடத்த முடியும். அவர் யாருக்காக சார் இந்த வருஷம், அந்த ஒரு வருஷத்தை அவர் வந்து பிரசிடெண்டாக இருந்து பண்ணுறாரு? ஒன்லி அந்த எலைட் கிளப்புடைய வெல்ஃபேருக்காகவும் இந்த சொசைட்டிக்காகவும் அவர் பண்றாரு. நம்ம எல்லாரும் அவர் கூட இருந்து அவரோட கை கோர்த்து ஒரு யூனிட்டியா இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சோம்னா, யூனிட்டி இஸ் த பவர். கண்டிப்பாக நம்ம எலைட் ரோட்டரி சங்கம் மிகப்பெரிய ஒரு சக்சஸை அடைஞ்சு அடுத்த வருஷம் நீங்க சொன்னீங்க அண்ணன் ஜூலியன் பிரகாஷ் எப்படி பண்ணிட்டாரு, அதை நான் எப்படி பண்ண போறேன்னு தெரியல. கண்டிப்பா அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவரும் உங்களுக்கு பின்னாடி நிற்பாரு. எல்லாருமே உங்களுக்கு பின்னாடி நிற்கும் போது நீங்க எதை பத்தி பயப்படணும்? அருமையான ஏஜி, உங்க கிளப் ஏஜி இருக்காங்க, எல்லாரும் உங்களுக்கு இருக்கும்போது பின்னாடி இருந்து புஷ்அப் பண்ணி அனுப்பிவிட்டுட்டே இருப்பாங்க. இட்ஸ் எ ட்ரையாங்கிள். நீங்க பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், இட்ஸ் எ ட்ரையாங்கிள். எப்போதுமே ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா மூவிங் அப்வர்ட்ஸ் தான், இட்ஸ் நாட் கோயிங் டவுன்வர்ட்ஸ். அது வந்து கோயிங் த்ரூ அந்த அம்பு மாதிரி நீங்க விட்டீங்கன்னு வைங்க, கோயிங் த்ரூ த எய்ம். நீங்க அதை நோக்கி, எய்மை நோக்கி நீங்க போயிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான இந்த வருடம் மிக சிறப்பான ஒரு வருடமாக இருக்கும். உங்கள் எலைட் ரோட்டரி சங்கத்தில் புதிதாக இந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம் நீங்க பொறுப்பெடுத்துருந்தீங்க. உங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த இன்விடேஷன்ல பேர் போட்டிருந்தா மட்டும் பத்தாது. அவரோட கூட இருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க எல்லாரும் தூணா ஒரு பில்லரா இருக்கும்போது மட்டும்தான் அது சிறப்பாக இருக்க முடியுமே தவிர இதுல பேர் போட்டாச்சு, இந்த வருஷம் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு, இனிமே பிரசிடென்ட் பார்த்துக்குவார் நினைக்காதீங்க. இட்ஸ் நாட் ஒன்லி த பிரசிடென்ட் இஸ் அவர் ஒரு ஆள் மட்டும் கிடையாது. உங்க எல்லாருக்காகவும் அவர் இந்த வருஷம் இருக்காரு, நாளைக்கு நீங்க இந்த இடத்துல இருப்பீங்க. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து, இது வந்து இட்ஸ் ரோலிங் சேர். ஒருத்தவங்க ஒரு யூனிட்டியா இருந்து கண்டிப்பாக இந்த கிளப்பை மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி அடைய தலைவர் அவர்களுக்கும், செயலாளர் அவர்களுக்கும், ட்ரெஷரர் அவர்களுக்கும், புதிய டீம் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி வாய்ப்பு கொடுத்தவங்க நன்றி கூறி விடுகிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். மிகவும் இயல்பாக இனிமையாக உரையாற்றிய நம்முடைய தலைமை விருந்தினர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அது புதுக்கோட்டையோட ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன் சார். இப்போ இவ்வளோ நல்லா பேசுறதும் இவ்வளோ கிரியேட்டிவா பண்றதும் நான் கூட புதுக்கோட்டை தான் சார். தேங்க்யூ. அவர்களுக்கு நம்முடைய தலைமை விருந்தினர் டிஜிஎன்டி ரொட்டேரியன் லியோ ஃபெலிக்ஸ் லூயி அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு நம்முடைய விழா நாயகன் RRR அவர்களை, ரொட்டேரியன் ராமராஜன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்மளும் நல்ல கை தட்டலாமே கொஞ்சம், ஆடியன்ஸ் ப்ளீஸ். Thank you very much. இப்பொழுது நம்முடைய பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்ஸ், ரீஜனல் கோஆர்டினேட்டர்ஸ், அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ், பாஸ் பிரசிடென்ட்ஸ் மற்றும் உறுப்பினர்களை கௌரவிக்கவிருக்கிறோம். முதலாவதாக நாம் அழைப்பது பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் புருஷோத்தமன் அவர்களை.
அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு ரொட்டேரியன் மாதவ பிரபு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் சண்முக சுந்தரம். We are running a tight race between time and schedule. தயவு செய்து நான் கூப்பிடும் பொழுது காலதாமதம் செய்யாம வரணும்னு கேட்டுக்கிறேன். பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் திரு புருஷோத்தமன் அவர்கள் தான் இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை எலீட் ஆரம்பிச்சதுக்கு உறுதுணையா இருந்தது. அவருக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை தொடர்ந்து நாம் அழைப்பது பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் சண்முக சுந்தரம் அவர்களை. அவருக்கு சிறப்பு செய்யுமாறு ரொட்டேரியன் சுரேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கொஞ்சம் காலதாமதம் செய்யாம வர முடியுமா பிளீஸ்? பிடிஜி ரொட்டேரியன் சண்முக சுந்தரம் அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு ரொட்டேரியன் சுரேஷ் அவர்களை இந்த மேடையில் அன்போடு வரவேற்கிறோம். அடுத்ததாக ரொட்டேரியன் அழகப்பன் அவர்களை இந்த மேடையில் கௌரவிக்க விரும்புகிறோம். அவருக்கு சிறப்பு செய்ய ரொட்டேரியன் சரவணமுத்து அவர்களை இந்த மேடையில் அன்போடு அழைக்கிறோம். ரொட்டேரியன் அழகப்பன் அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு ரொட்டேரியன் சரவணமுத்து அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஆர்சி ரீஜனல் கோஆர்டினேட்டர் ரொட்டேரியன் ரமேஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு ரொட்டேரியன் வினோத் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ரொட்டேரியன் ஆர்சி ரொட்டேரியன் ரமேஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு ரொட்டேரியன் வினோத் அவர்களை வேண்டுகிறோம். தொடர்ந்து ரீஜனல் கோஆர்டினேட்டர் ரொட்டேரியன் ராமநாதன் அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு ரொட்டேரியன் சுதாகர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஏஜி திருமிகு நாகலட்சுமி பழனிசாமி அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு ரொட்டேரியன் ரேணுகா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். எவர் லவ்விங், எவர் பியூட்டிஃபுல். நாகா மேம் உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். எவர் லவ்விங், எவர் பியூட்டிஃபுல், எவர் பிரசன்டபிள் மிஸ்ஸஸ் நாகலட்சுமி பை ரொட்டேரியன் ரேணுகா பிளீஸ். தொடர்வது ஏஜி திருமிகு கணேஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்ய ரொட்டேரியன் ராஜசேகரன் அவர்களை வரவேற்கிறோம். ஏஜி ரொட்டேரியன் கணேஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்ய ரொட்டேரியன் ராஜசேகரன் அவர்களை அன்போடு இந்த மேடையில் வரவேற்கிறோம். தொடர்ந்து ஏஜி ரொட்டேரியன் சுரேஷ் பாண்டியன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய ரொட்டேரியன் NM விக்னேஷ் அவர்களை இந்த மேடையில் வரவேற்கிறோம். அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் கணேஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்ய ரொட்டேரியன் ராஜசேகரன் அவர்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஏஜி சுரேஷ் பாண்டியன் அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு ரொட்டேரியன் NM விக்னேஷ் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் ராமமூர்த்தி அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு ரொட்டேரியன் பழனிக்குமார் அவர்களை வரவேற்கிறோம். அசிஸ்டன்ட் கவர்னர் ராமமூர்த்தி அவர்களை கௌரவிக்குமாறு ரொட்டேரியன் பழனிக்குமார் அவர்களை அழைக்கிறோம். அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் ராமசுந்தர் அவர்களை கௌரவிக்குமாறு ரொட்டேரியன் ஈஸ்வரன் அவர்களை அன்போடு இந்த அரங்கில் வரவேற்கிறோம். அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் ராமசுந்தர் அவர்களுக்கு சிறப்பு செய்ய ரொட்டேரியன் ஈஸ்வரன் அவர்களை அன்போடு இந்த மேடையில் வரவேற்கிறோம். அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் ராமசுந்தர் ரொட்டேரியன் சண்முகவேல்
அவர்களை கௌரவிக்குமாறு ரொட்டேரியன் ஜூலியன் பிரகாஷ் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ரொட்டேரியன் அசோக் அவர்களுக்கு கௌரவிக்குமாறு ரொட்டேரியன் ராதாகிருஷ்ணன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ரொட்டேரியன் செந்தில் அவர்களை கௌரவிக்குமாறு ரொட்டேரியன் சித்திக் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ரொட்டேரியன் சீனி அவர்களை கௌரவிக்குமாறு ரொட்டேரியன் ராஜேஷ் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ரொட்டேரியன் சிவசங்கர் அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் சிவசங்கர் அவர்களை கௌரவிக்குமாறு ரொட்டேரியன் சுதாகர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் சிவசங்கர் அவர்களை கௌரவிக்குமாறு ரொட்டேரியன் சுதாகர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ரொட்டேரியன் ஸ்ரீனிவாசன் அவர்களை கௌரவிக்குமாறு ரீஜனல் கோஆர்டினேட்டர் திருமிகு ஸ்ரீனிவாசன் அவர்களை கௌரவிக்குமாறு நம்முடைய ரீஜனல் கோஆர்டினேட்டர் திருமிகு ஆண்டனி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காலத்தை கருத்தில் கொண்டு துரிதமாக வந்து சிறப்புகளை பெற்று சென்று அளித்த அனைவருக்கும் நம்முடைய மனப்பூர்வமான நன்றிகள். தொடர்ந்து vote of thanks. வணிக நிறுவனங்களில் மாற்றமும் ஏற்றமும் உருவாக்கி தரும் வல்லமை படைத்தவர், மூளையும் இதயமும் கொண்டு இயங்கும் இயல்பினர். இதை இவ்வாறு இப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று வணிகத்தில் வழிகாட்டும் முன்னுதாரண இளைஞர், தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் செயல் வீரர், மேன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன், பர்சிவரன்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் என்று போற்றப்படுபவர். தன் அறிவாற்றல் மற்றும் அனுபவங்களின் தொகுப்பை மிகச் சிறப்பாக தன் உரைகள் மூலமாக வழங்கக்கூடிய தன்னம்பிக்கை பேச்சாளர். ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை எலீட் இவரிடமிருந்து இந்த வருடம் நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் எதிர்பார்க்கிறது. We are happy and proud to welcome you, our present secretary of Rotary Club of Madurai Elite, Rotarian Manigandan, to present vote of thanks. Please, sir. அனைவருக்கும் வணக்கம். மனமெனும் வாழ்வின் அரசன் செம்மை கொள்வான், தனமெனும் சேவையில் பெருமை வளர்க்கும், நெறிமுறை பேணும் நேயம் ஒன்றே உலகத்தின் ஒளி புகட்டும் வழி. அதாவது ஒரு சேவை செய்யறோம் அப்படின்னா அதுக்கு மனசு வேணும். அந்த சேவையோட மனசும் சேர்ந்து ஒரு சேவை செய்யும் போது நமக்கு அதுக்கான ஒரு நெறிமுறையோட செய்யணும் அப்படின்றது ஒரு கருத்து. இதை சொல்லி நான் என்னோட உரையை ஸ்டார்ட் பண்றேன். ஆல்ரெடி டிலே ஆயிடுச்சு, அதனால சிம்பிளா முடிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட சீஃப் கெஸ்ட் நம்ம ரோட்டரியன் லியோ அண்ணன். நான் அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே அண்ணன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஐ மீன் பிரதர் அந்த மாதிரி தான் வரும், சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கனெக்ட் ஆகி சிம்பிளிசிட்டி பற்றி அவர் சார் அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் ரொம்ப பார்த்தது சிம்பிளிசிட்டி அண்ணங்கிட்ட தான். ஸோ ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம், அண்ணன் பேசணுன்னே உடனே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மனிதர். ஸோ சிம்பிளாக நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு பேசும்போது கூட நேரிலலாம் வர வேணாம்ப்பா, நீங்கள் ஜஸ்ட் எனக்கு ஒரு கால் பண்ணால் போதும், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஜஸ்ட் காலில் ஃபாலோ பண்ணி அண்ணன் ஓகே நான் உடனே வர்றேன்னு சொல்லிட்டு உடனே வந்திருந்தாங்க. லியோண்ணா ரொம்ப நன்றிண்ணே, இன்னைக்கு வந்து சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அடுத்து எங்களோட ஆர்சி, அது அவர் அடுத்த அண்ணன் நம்ம ஆண்டனி அண்ணன். ஸோ ஆண்டனி அண்ணன் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப வந்து காமான கூலான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஆனால் அதாவது சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்ற மாதிரி, அது தனியாக அவரை கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே அவரோட ஸ்பீச்சுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஏஜி
எல்லாரும் ராஜமாதா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வந்து லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் இல்லையா? அப்போ எங்கள் எலைட்டோட லக்ஷ்மி வந்து யார் அப்படின்னா எங்கள் ஏஜி மேடம் தான். ஸோ அந்த லக்ஷ்மி கடாட்சம் வந்து எங்கள் எலைட்டில் பரிபூர்ணமாக இருக்கணும்னு நீங்கள் இந்த இடத்த பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மேம் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எங்களோட ஐபிபி மிஸ்டர் ஜூலியன் பிரதரை பார்க்கும்போது எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், கஞ்சி உள்ள கொஞ்சம் அவரும் சேர்த்து சட்டைக்கு மட்டும் இல்லை அவரும் போட்டுக்கிறார் மாதிரி தான் தெரியும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான ஜோயிலான பர்சன். ஸ்பீச் கொடுக்கும் போதே பார்த்துருப்பீங்க அப்படி தமிழில் ஒரு கண்டென்ட்டை சொல்லி ஆரம்பிக்கணும்னு. ஸோ அவரை பார்த்தா நான் இன்னைக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ ஜூலியன் பிரதர் ரொம்ப நன்றி பிரதர். அடுத்து என்னோட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லும்போது ராமராஜன். நம்ம எல்லாரும் இங்கே எல்லாம் ஃபங்க்ஷனை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை நடக்கிறதுக்கு ஒரு 1.5 மாசமா பேக்கெண்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். அது எப்படின்னா என்ன சொல்றது, கடைசி வரைக்கும் இப்போ இல்லை இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்னு அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் மெருகேற்றிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி எங்களோட எலைட்டோட அடுத்த இந்த 1 வருஷம் நிறைய லெவலில் நாங்கள் மெருகேற்றதுக்கு பிளான் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு மெம்பர்ஸ் எல்லாரும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் மகேஸ்வரன் நம்மளோட ட்ரெஷரர், மகேஸ்வரன் பிரதரும் அப்படிதான் இருக்கிற இடத்துல தானும் சந்தோஷமாகவும் மற்றவங்களும் சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய எங்களோட ட்ரெஷரர் மகேஸ்வரன் பிரதர், அவங்களுக்கும் நன்றி. ஸோ இவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டேன். இது போக நம்மளோட பிடிஜிஸ், ஆர்சிஸ், ஏஜிஸ், அப்புறம் நம்ம கிளப்ல இருந்து வந்திருந்த பிரசிடென்ட், செக்ரட்டரிஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட இன்வைட் மன்னிச்சு வந்ததுக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கவிதா மேம் ராஜமாதான்னு சொன்னாங்க. என்னோட ராஜமாதா வந்து என்னோட ஒய்ஃப் தான். ஸோ ரோட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சரி, பர்சனலும் சரி, அஃபிஷியலாகவும் சரி, எனக்கு ஒரு வழி நடத்தி கொண்டு போகிறது அவங்க தான். ஸோ அவங்களுக்கும் என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய என் பையன் அகரன் 2 பேருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான பர்சன் யார் அப்படின்னா என்ன வந்து ரோட்டரிக்கு இன்ட்ரோ பண்ண. ரோட்டரின்றது ஒரு பெரிய விஷயம், எப்படி உள்ள ஜாயின் பண்ணுறது அப்படிலாம் திங்க் பண்ணும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சிம்பிளாக ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன மாதவன் பிரபு சாருக்கு வந்து ரொம்ப நன்றி என்னை உள்ளே கொண்டு வந்ததுக்கு. ஸோ இது எல்லாரும் அது போக இந்த எலைட் வந்து இவ்வளோ ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இவ்வளோ நடந்துட்டு இருக்கிறதுக்கு எலைட்டியன்ஸ் ப்ளஸ் எலைட்டியன்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாங்களாம் இந்த இடத்துல சர்வீஸில் உட்காந்து இங்கே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபேமிலி சைடில் எங்களுக்கு இந்த சப்போர்ட் இல்லைன்னா எங்களால் இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கடைசியாக ஒரு விஷயம், உணவே மருந்து அப்படின்றத வந்து எலைட்டியன்ஸ் தீர்க்கமாக நம்புகிறோம். அதனால உணவு ரெடியாக இருக்குது, எல்லாரும் சாப்பிட்டு போங்க. மருந்து அவைலபிள் இல்லை, அதனால ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்களா? நன்றி நன்றி, தேங்க்யூ. இவ்வளவு சத்தத்துக்கு நடுப்புறையும் எஃபெக்டிவாக வோட் ஆஃப் தேங்க்ஸ் வழங்கிய நம்முடைய ரோட்டரியன் மணிகண்டன் அவர்களுக்கு மிக்க நன்றி. ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை எலீட் மெம்பர்ஸ், புது மெம்பர்ஸும் சேர்த்து எல்லாரும் ஒரு போட்டோ செஷனுக்காக மேடைக்கு வரணும்னு அன்போட கேட்டுக்கிறோம். வருவது வாரான் படையா வீரா விழுப்பும் நரகா
Hey, perseverance. That's what I'm talking about, G. You feel me? Check it. Let's go. அடங்காதே நீ யார் என்று மறப்பது தவறே. எவன் திமிருக்கும் பவருக்கும் பணியாதே. வரலாறுல பதியனும் பெயரே. உலகம் உன்னை எதிர்க்கும் போது உன்னை நீயே நம்பும் போதும் ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் என்னை கும்பிடா முயற்சி. Ain't never backing down fam, no matter I'm sticking to plan and settling for nothing less than a historic victory. Just isn't me to lose my grip and let things be my destiny. Just testing me, I've got so much more left in me. Yo, I'ma keep pushing. Impossible is a word I murder for this mission. Yeah, my will is serving hella unrelenting, putting in the work 24/7. இந்த நாள் ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை எலீட் கிளப்போட வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். இது இளைஞர்களாக இருக்கீங்க எல்லாரும் இணைந்து சந்தோஷமாக ஆட விரும்புபவர்கள். இங்கே மேடைக்கு முன்னால் நல்ல ஃபாஸ்ட் பீட் மியூசிக் போடுறாரு, டிஜேலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் ஆடி பாடி சந்தோஷப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் அனைவரும் மகிழ்வாக இருக்கலாம். அனைவரையும் சாப்பாட்டுக்கு அப்புறம் இங்கே எங்களோட இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்க வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஒரு ராட்சசத்திரி வெடிச்சுதான் இது தீருமே. பொத்தி வச்ச அணு ஆயுதமினி உலகையே பலி கேட்குமே. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியல தொடர்ந்து பா